வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் ஈடுபாட்டோடு கலந்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குடர் தொடர் சிந்தனையின் 6ஆம் பகுதியில் வேதாத்திரிய உதயம் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். வேதாத்திரிய உதயம் மகர்ஷி அவர்களுடைய தத்துவத்தை வேதாத்திரியம் என்று நாம் சொல்கின்றோம். உதயம் என்பது தானாகவே ஒரு ஞானியின் மனதில் தோன்றுகின்ற உதிக்கின்ற கருத்துக்கள். மகர்ஷி அவர்கள் பொதுவாக பேசுகின்ற போது எப்படி இத்தனை இயற்கை ரகசியங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பிய போது மகரிஷி சொன்ன ஒரு கவிநயமான ஒரு பதில், ஏட்டினிலே கை, எண்ணம் அகண்டாகாரம், இயற்கை ரகசியங்கள் எழுத்துக்களாய் மாறும் என்ற. ஏட்டினிலே கை, எண்ணம் அகண்டாகாரம், அதாவது இந்த பிரபஞ்சம், இயற்கை ரகசியங்கள் எழுத்துக்களாய் மாறும். இதைத்தான் வேதங்கள் இறைவனால் அருளப்பட்டன என்றெல்லாம் சொல்கிறார்களே, அது இந்த வகையை சார்ந்ததுதான். சமுதாய நலம் நாடி ஆத்ம தூய்மை உள்ள ஒருவருக்கு இயற்கையே மனமோ வந்து வெளிப்படுத்துகின்ற ஒரு வரலாறு, ஒரு சுய புராணம், அதை பற்றி அதுவே வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய உண்மைகள். இவற்றிலே மகிழ்ச்சி கையாண்ட விதம் மிக மிக எளிமையானதுதான். வேதங்களைப் போல, திருக்குறளைப் போல கடுமையான ரகசியார்த்தங்கள் எல்லாம் இங்கு கிடையாது. பாமரனும் புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையான வார்த்தைகளைத்தான் மகர்ஷி பயன் கொண்டிருக்கிறார். வேதாத்திரியம் மிக எளிமையானதுதான் என்றாலும் இதை கூட தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே மக்களின், குறிப்பாக அன்பர்களின் அறிவு விரிவு பெறவில்லை என்பது எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கசப்பான உண்மைதான். ஏனென்றால் இன்றைக்கும் இறைநிலை பற்றிய, இறைத்துகள் தோற்றத்தை பற்றிய சர்ச்சைகள் மன்றங்களிலே, நம்முடைய தத்துவ ஆராய்ச்சியிலே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சாமி எப்படி சொல்லியிருப்பாங்களோ, எப்படி சொல்லியிருப்பாங்களோ என்று நம்முடைய அறிவை கொண்டு யோசிக்கின்றோம். இந்த குருவின் குரல் என்ற தொடர் சிந்தனையிலே நான் மையமாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற மகரிஷியின் நூல்கள் ஞான களஞ்சியம், மனம், பிரம்மஞான சாரம், ஆன்மீக விளக்கு, கடவுளும் கருமையமும். மனோலக்களை 3 பாகங்கள் இல்லையா என்ற ஒரு கேள்வி வரும். அது அற வாழ்க்கையின் தத்துவத்தின்
வாசல் மட்டுமே. இந்த கருவறைக்குள் இருக்கின்ற ரகசியங்கள் ஏராளம். மனவளக்கலை தொகுப்புகள் 3 மட்டுமே படித்துவிட்டு, எனக்கு மனவளக்கலை தெரியும் என்று சொல்லப்படுகின்ற கருத்திலே எனக்கு உடன்பாடு இல்லை. பயிற்சிகளை மேற்கொண்ட அன்பர்களில் சிலர் சொல்வார்கள், நான் மன்றம் நடத்திக் கொண்டிருந்த காலத்திலே இந்த அனுபவங்கள். ஐயா, நான் மனவளக்கலைக்கு வந்த பிறகு கோவிலுக்கு போவதெல்லாம் நிறுத்திவிட்டேன் என்று பெருமையாக பேசுவார்கள். அப்போது நான் கேட்பேன், மிக சரி, நல்லதுதான். இதை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார்களா என்று கேட்பேன். உடனே அவர்கள், இல்லை ஐயா, அவர்களுக்கு இன்னும் பக்குவம் வரல. மன்றத்திற்கு போய் நீ நாத்தினாகி விட்டாய் என்கிறார்கள் என்பார்கள். பிறகு நான் சொல்வேன், சரி, எப்போது மகரிஷி இறைவனை பற்றிய ரகசியார்த்தங்களை பேசுகிறார்? பிரம்மஞான பயிற்சியில் தானே. அதற்கு முன்பாக மகரிஷி பயிற்சி துவங்குகின்ற வழியை பார்ப்போம். முதலில் நமக்கு உடற்பயிற்சியை தருகிறார். பிறகு இலைமுறை குண்டலினி உத்தீட்சையில் ஆக்னி தீட்சை தருகிறார். பிறகு அகத்தாய்வு பயிற்சிகளில் முதலாவதாக வாழ்வின் நோக்கத்தை சொல்லி அதற்கு தடையாக உள்ள எண்ணங்களை ஆராய சொல்கிறார். உங்களுக்கு தீய எண்ணமே வருவதில்லையா என்று கேட்கின்ற போது சற்றே நெளிவார். சரி, எந்த ஆசையும் இல்லையா? சினம் வருவதே இல்லையா? கவலையே தோன்றுவது இல்லையா என்று கேட்கின்ற போது மௌனம்தான் பதிலாக வரும். இவற்றையெல்லாம் விட்ட பிறகுதானே பிரம்மஞானம். அந்த பிரம்மஞான பயிற்சியில் தான் இறைநிலை தவத்தை மகரிஷி சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்ற பிறகு கோவிலுக்கு போவதா வேண்டாமா என்று சிந்தித்தால் உங்களுக்குள்ளேயே நல்ல பதிலும் வரும். அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வார்கள். உங்களுடைய கருத்துக்கள் அருள்வாக்காகவே மதிக்கப்படும். அப்ப அந்த நாத்திகர்களெல்லாம் நிந்திக்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு, இப்போ கடைசியில் பின்பற்ற வேண்டிய ஒன்றை முதலிலேயே நான் கோவிலுக்கு போவதை நிறுத்திவிட்டேன் என்றால், இது ஞானமா சோம்பேறித்தனமா என்று கேட்பேன். இப்படி பக்தி மார்க்கம் வேறு, ஞானம் மார்க்கம் வேறு என்று நினைக்கின்ற அன்பர்கள் நம்மிலே பலர் உண்டு. சித்திரையில் பிறக்கின்ற வாழ்க்கை, தமிழ் வருடங்களுடைய பெயர்களிலேயே வாழ்க்கையின் இயல்பை, நோக்கத்தை, வெற்றியை ஒரு 12 வார்த்தைகளிலேயே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நம்முடைய அறிவு சார்ந்த முன்னோர்கள். சித்திரையில் பிறக்கின்ற வாழ்க்கை பங்குனியில் நிறைவு பெற வேண்டும் என்பதை எத்தனை பேர் தமிழ்நாட்டிலே தெரிந்திருப்பார்கள், அல்லது தமிழ் மொழி, தமிழ் மாதங்களை தெரிந்தவர்கள் விளங்கியிருப்பார்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பினால் பூஜ்யமே விளைவாக முடிவாக இருக்கும். அதாவது நம்முடைய பிறப்பே சித்திரை. சித் என்பது உயிர், இறை என்பது மறைவு, மறைத்தல், மயக்கம். மனிதன் பிறக்கின்ற போது மயக்கத்தில் தான் பிறக்கிறான். இந்த வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும் என்ற வகை தெரிந்து பிறந்தவர்கள் யாரும் கிடையாது. வகை தெரிந்து வாழ்ந்து முடிந்தவர்கள் மிக மிக சிலர்தான். அவரைத்தான் ஞானிகள், குருமார்கள், சான்றோர் பெருமக்கள் என்று மதிக்கிறோம். வாழ்ந்து முடிவதற்குள் பங்குனியாக நிறைவு பெற வேண்டும். பங்கு நீ
பங்கு என்றால் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி நேச்சர். பிரிக்க முடியாத இயற்கையின் தெய்வத்தின் ஒரு அங்கம் நான், ஒரு துகள் நான் என்று பிரபஞ்ச ரகசியத்தை, தெய்வத்தின் பரிணாம வரலாற்றை புரிந்து அந்த பக்குவத்தில் நிலைத்த முடிவே வெற்றிகரமான வாழ்க்கை. இப்படி சித்திரையில் பிறக்கின்ற வாழ்க்கை பங்குனியில் நிறைய பெற வேண்டும். இதை, இந்த வழிவகையை நமக்கு சமுதாயம் கற்றுத்தரவில்லையே. நாமே சுயமாக அறிந்து கொள்வதற்கு நாம் சுயம்பும் இல்லையே. இப்படிப்பட்ட சில குழப்பங்களை நீக்குவதும் இந்த சிந்தனை தொடரின் நோக்கமாகும். என்னுடைய அறிவுக்கு எட்டிய வகையிலே சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். உடல், உயிர், மனம் இணைந்ததுதான் வாழ்க்கை. உடம்பார் அழியின், உயிரார் அழிவர். திடம்பட மெய்ஞானம் சேரவ மாட்டார் என்கிறது திருமந்திரம். உடம்பார் அழியின், உயிரார் அழிவர். மரணம் வந்துவிடும். திடம்பட மெய்ஞானம் சேரவ மாட்டார். என்ன திடம்பட மெய்ஞானம்? இப்போ கடவுள் நம்பிக்கை எல்லோருக்கும் உண்டு. அது திடமான நம்பிக்கையா? தான் விரும்பியதை பெற முடியவில்லை என்றால், தான் வேண்டியதை இந்து கடவுள்கள் தரவில்லை என்றால், கிறிஸ்தவனாக, இஸ்லாமியனாக மதம் மாறிவிடுகிறான். அப்ப திடம்பட நம்பிக்கையா? இல்லை, ஊசலாடுகின்ற நம்பிக்கை. என்னுடைய தேவைகளை இறைவன் கொடுக்கணும். கொடுக்கவில்லை என்றால் கட்சி மாறுவது போல கடவுளையே மாற்றிக்கொள்வேன், மதத்தை மாற்றிக்கொள்வேன். எனவே திடம்பட மெய்ஞானம் சேர மாட்டார். எனவே மூன்றும் நலமானதே நிறைவான வாழ்க்கை. உடல், உயிர், மனம் என்ற மூன்றும் நலமானதே நிறைவான வாழ்க்கை. அதற்கான வழிமுறைகளே நம்பிக்கையில் துவங்கி அறிவில் பயணித்து முழுமையில் நிறைவு பெறுகிறது. அதாவது பக்தியில் துவங்கி ஞானத்தில் பயணித்து முக்தியில் நிறைவு பெறுகிறது என்றாலும், இவற்றை மக்களுக்கு கற்றுத்தருகின்ற பொறுப்பேற்ற அரைவேக்காடுகள். ஏனென்றால் பொறுப்பை மட்டுமே ஏற்றுக்கொண்டார்கள், தலைமை பதவி. ஆனால் அந்த பொறுப்பு என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. ஏதோ மரத்தின் சொத்துக்களை நிர்வாகம் செய்வதும், மக்களுக்கு ஆசி வழங்குவதும் தான், பிறகு சடங்கு சம்பிரதாயங்களை செய்வதும் தான் துறவரம் என்று நினைக்கிறார்கள். அது அல்ல துறவரம். அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் என்று சமுதாயத்தை வழிகாட்டுகின்ற, வழி நடத்துகின்ற ஒரு குருவின் இலக்கணத்தை மகர்ஷி அவர்கள் வகுத்திருக்கின்றார்கள். அப்போ இறைவனை அறிவில் அறிவாய் நிலைத்தோர், தெய்வத்தோடு இரண்டர கலந்து விடுவது, ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி என்று சொல்வார்கள். அப்படி திடம்பட மெய்ஞானம் பெற்ற நிலை, இறைவனோடு நிலைத்து நின்ற உயர்ந்த உச்சக்கட்ட பக்குவம், அதிலே விளைவதுதான் இந்த ஏட்டினிலே கை, எண்ணம் அகண்டாகாரம், இயற்கை ரகசியங்கள் எழுத்துக்களாய் மாறியதே வேதாத்திரியம். அதான் தத்துவம். அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர்.
துன்பமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, வள்ளுவர் சொல்வார், சொல்லுதல் யார்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அதாவது ஒரு முறை ஆன்மீக கூட்டத்திற்கு நானும் வாழ்க்கை துணரும் போயிருந்தோம். அவர் மிக சிறப்பாக துறவு பற்றி, ஆசையை கூடாது, எல்லாவற்றையும் எல்லோருக்கும் அப்போதானமா கொடுத்து கொண்டிருக்க வேண்டும், வாழ்க்கையிலே பற்று கூட என்றெல்லாம் துறவை பற்றி மிக சிறப்பாக பேசிக் கொண்டிருந்தார். கேட்டுக்கொண்டிருந்த நானும் என் மனைவிடத்திலே சொன்னேன், போகும்போது எந்த கார்ல போகலாம் என்று கேட்டேன். நாம ஸ்கூட்டர் தான் வந்திருக்கிறோம் என்றாங்க அவங்க வியப்பாக. இல்ல இல்ல, 500 பேரும் அவருடைய பேச்சை கேட்டு ரொம்ப அந்யோன்யமா கை தட்டி ரசிக்கிறாங்க. ஆனா போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு துறவுல போயிருவாங்க. அப்ப இவங்க வந்த கார், எல்லா காரும் மிச்சம் எங்கேயாவது கிடக்கும். நான் போகும்போது ஒரு கார் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமேன்னு கேட்டேன். அவங்க சிரிச்சாங்க. இதுதான் சொற்பொழிவாளரின் பக்குவமும், கேட்டு கைத்தட்டுகின்ற ரசிகர்களின் பக்குவமும். இது வெற்று வார்த்தைகள். இதை கேட்பதனாலேயோ படிப்பதனாலேயோ ஒரு பயனும் விளைந்துவிடாது, ஒரு மாற்றமும் நிகழ்ந்துவிடாது. இதுதான் நாம் வரலாற்றில் கண்ட கசப்பான உண்மை. எனவே இதை எப்படி மக்கள் பின்பற்றவில்லை என்ற கேள்வி வருகின்ற போது, வாழ்ந்து காட்டவில்லை. சொல்லுதல் யார்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். எந்த வியாக்கியானத்தையும் பேசிடலாம், என்னை உட்பட. ஆனா நமது வாழ்க்கையில் அந்த அளவுக்கு நாம் பின்பற்றுகின்றோமா என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது, நானும் ஒரு மாணவன் தான். மனவளக்கலையிலே நானும் ஒரு மாணவன் தான். எனவே இப்படி தெளிவான விளக்கம் இல்லாமல் மக்களுக்கு போதிக்கின்ற நாம் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினால்தான் இந்த வாழ்க்கை தத்துவம் சாத்தியமாகும், நடைமுறைப்படும் என்ற உணர்வு, நம்பிக்கை மக்கள் மனதிலே தோன்றும். இதற்கு மாறாக ஒரு போலித்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு மக்களுக்கு போதித்த தத்துவங்கள் எல்லாமே ஏதோ கேட்பதற்கு மட்டுமே என்ற அளவிலே மாறி போனதை தவிர, இது வாழ்ந்து பார்ப்பதற்கு என்ற கருத்து பரவலாக மக்கள் மனங்களில் ஊடுருவவில்லை. விளைவு என்ன? நோய்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், சச்சரவுகள், போராட்டங்கள், யுத்தம் வரைக்கும் பெருகி மானுடத்தை சிதைத்து விட்டன. இதை சீர் செய்ய இறைவன் எடுத்த அவதாரமே வேதாத்திரி மகரிஷி. ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் எதை போதித்தார்கள்? நம்மில் இருக்கின்ற ஆணவத்தை அடையாளம் கண்டு அதை வதம் செய்து ஆணவத்திடம் சிறைப்பட்டிருக்கின்ற ஆத்மாவை விடுதலை செய்து, பிறகு அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இனிமையாக வாழ்ந்து வாழ்க்கையை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்பதைத்தானே ராமாயணமும் மகாபாரதமும் கந்த புராணமும் காட்டுகின்றன. அப்போ அவர்கள் எடுத்தது அவதாரம் என்றால், அதே போல ஒரு இதிகாசத்தை படைத்து, இதுதான் வாழ்க்கையின் நோக்கம், இந்த நோக்கத்திற்கு ஏற்ப நாம் வாழ்கின்ற காலத்தில் எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லாமல் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இதுதான் வழி என்று இலக்கியத்தையும் காப்பியத்தையும் இணைத்து ஒரு இதிகாசமாக எழுதுவதற்கு ஒரு அவதாரம் இல்லை என்றால் எப்படி சாத்தியமாகும்? இதிகாசங்கள், கதாபாத்திரங்கள், சம்பவங்கள் மூலமாக எதை மக்களுக்கு சொல்ல வந்ததோ அவற்றை கதாபாத்திரங்கள் இல்லாமல், சம்பவங்கள் இல்லாமல்
தத்துவத்தை தத்துவமாகவே எழுத வைத்த ஒரு இதிகாசம்தான் வேதாத்திரியம். அப்ப ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம் 3 இதிகாசங்கள் என்றால் 4வது இதிகாசம் வேதாத்திரியம். ராமன், கிருஷ்ணன், முருகன் இவருடைய அவதாரத்தின் வரிசையிலே 4வது அவதரித்த மகான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். தனி மனித அமைதி முதல் குடும்ப அமைதி, சமுதாய அமைதி, உலக அமைதி என மனித குலத்தை சீர்படுத்தும் பயிற்சிகளே வேதாத்திரத்தில் சொல்லப்படுகின்ற மனவள கலை பயிற்சிகள். இவற்றில் உடல் நலம் பேணுகின்ற எளிய முறை உடற்பயிற்சி, உயிர் வளம் பேணுகின்ற பெருக்குகின்ற எளிய முறை காயல்ப பயிற்சி, மனநலம் மேன்மைப்படுத்துகின்ற எளிய முறை தியான பயிற்சியும் அகத்தவ பயிற்சியும் உள்ளன. எது நன்று எது தீது என்று தரம் பிரித்து பயன் கொள்ள அகத்தாய்வு என்ற சத்தியத்தோடு நம்மை உரசி பார்க்கின்ற ஒரு அக்னி பிரவேசம், ஒரு சத்திய சோதனை. நம்மில் பாவம் இல்லை என்றால் தர்மம் நம்மை சுட்டிடாது என்று காட்டியதே சீதையின் அக்னி பிரவேசம். நம்முடைய ஆத்மாவில் பாவம் இல்லை என்றால் தர்மம் நம்மை சுடாது, துன்பங்கள் வாழ்வில் நேராது என்ற சத்தியத்தை எடுத்து காட்டியதே சீதையின் அக்னி பிரவேசம். இதற்கான நல்ல தூய்மையான உறுதியான மனநிலைக்கு வைராக்கியம் வேண்டும். அதை தருவது தவம். பக்தி மார்க்கத்திற்கும் வேதாத்திரியத்திற்கும் உள்ள முக்கிய பேதம் என்ன என்றால், இந்த பயிற்சிகள் அனைத்தையும் நாமே செய்தாக வேண்டும். கோவிலுக்கு போய் கட்டணம் செலுத்தி ஒரு சீட்டு வாங்கி அர்ச்சகரிடம் என் பெயருக்கு நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்யுங்கள் என்று அடுத்தவர் மூலமாக அர்ச்சனை செய்வது போல, இங்கே எனக்காக நீங்க உடற்பயிற்சி செய்யுங்க, எனக்காக நீங்க கொஞ்சம் தவம் பண்ணுங்க, எனக்காக கொஞ்சம் வாழ்த்துங்கன்னு சொல்லலாம். ஆனா வேற என்ன கேட்க முடியும்? எனவே இங்கே நமக்கு நாமே வாழ்ந்தாக வேண்டும். எனது உடல், எனது உயிர், எனது மனம், எனது ஆத்மா, எனது வாழ்க்கை. இந்த பயணத்தில் நான் தான் பயணத்தை நடத்தியாக வேண்டும். என்னை யாரும் சுமக்க முடியாது. கண்ணதாசன் அற்புதமாக சொல்வார், எனக்காக நீ அழுதால் இயற்கையில் நடக்கும், நீ எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும்? நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று என்பார். மகர்ஷி அவர்களும், நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது, நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம், ஊர் உலக புலன் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்நுழையா, இப்பேறு தவத்தாலன்றி யார் பெறுவார் யார் தருவார்? அவங்கவுங்க தவம் செய்துதான் இந்த பக்குவத்தை பெற வேண்டும் என்று யாரால் தர முடியும், யார் பெற முடியும்? சாத்தியம் இல்லை என்று தீர்ப்பளித்து விட்டார் மகர்ஷி அவர்கள். ஒரு பிடி உணவுக்கு உலகமே உழைத்திருந்தாலும் நம் பசிக்கு நாம் தான் சாப்பிட்டாக வேண்டும். யாராவது எடுத்து ஊட்டி கூட விடலாம். ஆனா மென்று முழுங்குவது நாம் தானே செய்தாக வேண்டும், குறைந்தபட்சம். அதுபோல நமது ஆத்ம தூய்மைக்கு நாம் தான் பயிற்சிகளை செய்தாக வேண்டும்.
வாழ்க்கையில் தர்மத்தை பின்பற்றியாக வேண்டும். அதுதான் உண்மையில் மாற்றம் தரக்கூடியது. அந்த மாற்றத்தில், அந்த பக்குவத்தில் வெளிப்படுகின்ற தெய்வீகம் நம்மை சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள், சமுதாய மக்கள், நாம் இருக்கின்ற இடம், அங்கு யார் இருந்தாலும் அவர்களை ஈர்க்கும். அதன் மூலம் நமது மதிப்பு உயரும். நமது சொல்லுக்கு மற்றவர்கள் வசப்படுவார்கள். அதனால்தான் மகர்ஷி அவர்கள் அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருக வேண்டும் என்றுதான் சொன்னாரே அன்றி பெருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஏன்னா அந்த வேலையை யாரும் செய்துவிட முடியாது. சாமியே சொல்லுவாங்க, குரு என்பவர் வழிகாட்டி தான். இப்படி போங்க, ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை, முடிவில் இறைநிலை தரிசனம் கிடைக்கும். அவர் ஒரு கைகாட்டியாக, வழிகாட்டியாக இருந்து வழி தெரியாமல் தவிக்கின்ற மக்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருப்பாரே தவிர, ஒவ்வொருவரோடு குருவே பயணிக்க முடியுமா? சாத்தியமாகுமா? எனவே அந்த கைகாட்டியை பயன் கொண்டு நாம் தானே பயணத்தை மேற்கொள்கிறோம். அதே போல இது ஒரு ஆன்மீக பயணம். ஆத்மாவின் நிறைவுக்காக வாழ்ந்து பார்க்கின்ற பயணம். எனவே அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருக வேண்டும். சட்டத்தின் மூலமாக, கட்டாயத்தின் மூலமாக யாரும் யாரையும் திருத்திவிட முடியாது, மாற்றிவிட முடியாது. யார் நாட்டம் கொண்டவர்களோ அவருக்குத்தான் நம்முடைய அறிவுரையும் பயிற்சிகளும் பயனாகுமே அன்றி, எனக்கு அது தேவையில்லை என்றுதான் மக்கள் நினைக்கிறாங்க. 35 வயதில் பெற்ற ஞானத்தை 95 வயது முடிகின்ற வரைக்கும் 60 ஆண்டு காலம் ஊர் ஊராக அலைந்து அலைந்து மக்களுக்கு போதித்தாரே மகர்ஷி அவர்கள். எத்தனை பேர் பற்றி கொண்டார்கள்? எத்தனை பேர் தெரிந்து கொண்டார்கள்? வெளியிலே போய் உங்களுக்கு வேதத்திரி மகர்ஷி தெரியுமா என்று கேட்டு பாருங்கள். எத்தனை பேர் ஆம் என்று பதில் சொல்வார்கள் பார்ப்போம். அப்ப 800 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை உள்ள இந்த உலகத்திலே வெறு சில லட்சம் மக்கள் மட்டுமே மனவளக்கை அன்பலாக இருக்கிறார்கள். அதிலேயும் தேர்ச்சி பெற்றவர்கள் மிக மிக குறைவுதான். அப்போ பயிற்சிக்கு வருகிறார்களே தவிர அதை அவருடைய ஆழத்தை கண்டுவிட வேண்டும் என்று ஆத்ம தாகத்தோடு இதிலே பயணிப்பவர்கள் மிக குறைவு. அப்படி பயணித்தால்தான் குருவின் பெருமை என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். வேதத்தின் மகத்துவம் என்ன என்று அப்போதுதான் புரியும். ஞானக்களஞ்சியம் 1854 கவிதைகளிலே எத்தனை ரகசியங்கள் நம்முடைய சிந்தனையில் புதிதாக தோன்றியது என்று பெருமைப்பட்டிருப்போம். அங்கே கவிகளிலே பார்க்கின்ற போது எங்கோ இடத்திலே மகர்ஷி அதை குறிப்பிட்டிருப்பார். அப்போ அந்த ஞானக்களஞ்சியம் கவிகளில் சொல்லப்படாத ஒன்றை எந்த அன்பரும் புதிதாக சிந்தனையிலே தோன்றிவிட முடியாது என்பது அனுபவ உண்மை. ஞானம் என்பது ஒரு விதை விருட்சமாக வளர்வதை போன்றது. பக்தியில் துவங்கி ஞானத்தில் பயணித்து விருட்சம் என்ற முக்தியில் நிறைவு பெறுவது இந்த ஆத்மாவின் பயணம். தீட்சை பெற்றவுடனே ஞானம் வருவதற்கு இயேசு பிரானை போல நாம் கருவிலே திருவோடு வந்தவர்கள் அல்ல. அதாவது இயேசு பிரான் வருவதற்கு முன்பு யோவான் அன்றைய யூத சமூகத்திலே எத்தனையோ பேருக்கு ஞானஸ்நானம் தெரிவித்துக் கொண்டிருந்தார்.
அப்ப ஒரு ஒரு காலகட்டத்திலே சொல்லுவாராம், என்னை விட பல மடங்கு ஆற்றல் மிக்க ஒருவர் வருகிறார். அவர் உங்களுக்கு அக்னியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் செய்விப்பார். அவருடைய பாத ரட்சைகளை அவிழ்ப்பதற்கும் நான் அருகதையுடையவன் அல்லேன் என்று ஒரு வசனம் பைபிள்ல உண்டு. அப்ப இயேசுவுடைய பாத ரட்சைகளை அவிழ்ப்பதற்கு கூட யோவானுக்கே தகுதி இல்லை. யோவான் யாரு? அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய குருமான். எல்லோருக்கும் ஞானஸ்நானம் செய்கின்ற உயர்ந்த பீடத்தில் இருந்த மகான். அவரே சொல்ற, இயேசுடைய பாத ரட்சையை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதியுடையவன் அல்லேன். பிறகு ஒரு நாள் யோவானை தேடி இயேசுபிரான் வருகிறார். அவர் ஞானஸ்நானம் செய்யணும் என்று கேட்கிறார். அப்போ யோவான் பதைத்து சொல்லுவார், நாங்கள் உங்களை தேடி வர வேண்டியிருக்க, நீங்கள் எங்களை தேடி வந்திருக்கிறீர்களே. அது மட்டுமில்ல, நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் செய்விப்பதாவது என்று கேட்கிறார். அப்போ இயேசுபிரான் சொல்வார், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற இயற்கை சட்டம் இருக்கிறது. அதனால் நீங்கள் எனக்கு ஞானஸ்நானம் செய்து தர வேண்டும் என்று கேட்பார். சரி என்று யோவானும் இயேசுபிரானுக்கு ஞானஸ்நானம் செய்விக்கிறார். அப்போ யோவான் சொல்கிறார், பரிசுத்த ஆவி ஒரு புறாவை போல இயேசுபிரான் மீது இறங்கியதை நான் கண்டேன் என்கிறார். இதான் தீட்சை பெறும்போது ஞானியாவது. பரிசுத்த ஆவி ஒரு புறாவை போல் அவர் மீது இறங்கியதை கண்டேன். இதைத்தான் சர்ச்சுகளில் எல்லாம் அப்படியே பிதா இறங்கி வருகிறார்னு சொல்லுவாங்களே, அந்த அனுபவம் இதுதான். அவர் சொல்வது சொல் அளவில், வார்த்தை அளவில். ஆனால் அதனுடைய உண்மை பொருள் அனுபவம் யாருக்கு கிடைத்தது என்றால் இயேசுபிரானுக்கு கிடைத்தது. இதன் பிறகு இயேசுபிரான் கைகளால் யோவான் ஞானஸ்நானம் செய்து கொள்வார். இப்படி ஒரு குரு மூலமாகத்தான் ஞானம் பெற வேண்டும் என்ற சத்தியத்தை இங்கே இயேசுபிரான் எடுத்து காட்டுகிறார். அதுபோல சுயமாக ஞானம் பெறுவது சாத்தியம் இல்லை. மகரிஷிக்கும் வைத்திய பூபதி கிருஷ்ணராவ் முதல் ஆசான், பிறகு பரஞ்சோதி மகான் ஒரு ஆசான், இப்படி அவருடைய தேவைக்கு ஏற்ப அவரை மேன்மைப்படுத்துவதற்கு இறைவனே ஆசான்களை குருமார்களை அனுப்பி வைத்தார். அதுபோல ஒரு குரு மூலமாகத்தான் ஞானத்தின் வாசலை நாம் அடையாளம் காண முடியுமே தவிர, ஞானத்தின் வாசல் எல்லோருக்கும் திறந்திருந்தாலும் அது திறந்திருப்பதே மற்றவர்களுக்கு தெரியாது. எப்படி மகாபாரதத்துல இந்திரபிரஸ்தம் என்று பாண்டவர்கள் ஒரு நாட்டை நிர்மாணிப்பார்கள். அதுல பிரம்மாண்டமான அரண்மனையை கட்டி கிரகப்பிரவேசத்திற்கு துரியோதனனை கௌரவர்கள் எல்லாம் அழைப்பார்கள். அப்போ அந்த மாளிகையை பார்க்கின்ற போது தடாகம் போல் தெரியும். எச்சரிக்கையோடு காலை வைத்தால் அது தரையாக இருக்கும். தரை போல இருக்கும். இயல்பாக நடந்து போகும் பொழுது தடால் என்று குளத்திலே விழுந்துடுவோம். இப்படி மாயன் கட்டிய மாய மாளிகை. என்ன பொருள்? நம்முடைய வாழ்வை பற்றிய மயக்கம் கட்டிய வசந்த மாளிகை. நம்முடைய அறியாமை கட்டிய வசந்த மாளிகை. இதுல எல்லாம் இன்பமாக தெரியும், ஆனால் துன்பத்தில் முடியும். கடினமாக தெரியும், அது பேரின்பத்தை நல்கும். இப்படி வாழ்க்கையே ஒரு மாய மண்டபம்
என்பதை எடுத்து காட்டியதுதான் மகாபாரதத்திலே இந்த காட்சி. இப்படி இந்த வாழ்க்கையில் தெளிவு பெற்று ஞானம் பெறுவதற்கு ஒரு குருவின் தொடர்பும் ஆசீர்வாதமும் துணையும் வேண்டும். சரி, அப்படியே குருவிடத்தில் தீட்சை பெற்ற அத்தனை பேரும் ஞானியாக விடுவார்களா என்று அடுத்த கேள்வியை கேட்கின்ற போது, நான் சில பேரை சந்தித்திருக்கிறேன். நான் மகர்ஷி கையாலே தீட்சை பெற்றேன், மகர்ஷியிடத்திலேயே நான் துரியோதன தீட்சை பெற்றேன் என்றெல்லாம் சில பேர் சொல்லியிருக்கதை நான் கேட்டிருக்கிறேன். பிறகு ஏன் விட்டுவிட்டீர்கள் என்றால், கடமைகள், பணி மாற்றங்கள், அதனால் பின்பற்ற முடியவில்லை என்று 30 ஆண்டுகளுக்கு பிறகு மன்றத்துக்கு வருவார்கள். அப்ப மகரிஷியே தீட்சை தந்திருந்தாலும் ஏன் அவர் பற்றி கொள்ளவில்லை என்றால், பற்றி கொள்வதற்கு புண்ணியம் இருக்க வேண்டும், ஆன்மீக நாட்டம் உள்ள ஒரு புண்ணியம் இருக்க வேண்டும். அப்பதான் வேதத்திலே நுழையவும் முடியும், நிலைக்கவும் முடியும். அறுவடை ஆகின்ற காலம் நம்ம கையில் இல்லை, விதைப்பது மட்டுமே நம்முடைய பயன். எனவே ஞானம் பெற முடியவில்லையே என்பது குறை அல்ல. ஏனென்றால் 7 பிறவிகளின் அற வாழ்க்கையின் விளைவுதான் ஞானம். 7 பிறவிகளின் அற வாழ்க்கையின் விளைவுதான் ஒரு பிறப்பில் ஒருவர் ஞானியாக உச்சம் தொடுவது. மகரிஷி அவர்களும் கிருஷ்ண பரமாத்மாவும் 8வது குழந்தைகள் என்ற கருத்து இருக்கிறது அல்லவா? என்ன பொருள்? 8வது பிறப்பு தான் ஞான பிறப்பு. 7 பிறவிகளில் அறம் சார்ந்து வாழ்ந்தால்தான் 8வது பிறப்பு ஞான பிறப்பாக அமையும். பைபிளிலே ஒரு ரகசிய அர்த்தம் உண்டு. நீ 7 முறை ஸ்நானம் செய்யவில்லை என்றால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்ற ஒரு கருத்து உண்டு. இது ரொம்ப எளிதுதானே, 7 முறை குளிக்கணும், அவ்வளவுதானே. குளிக்க முடியாத என்ன? அப்ப என்ன ரகசிய அர்த்தம்? 7 முறை ஸ்நானம் செய்வது என்றால் இந்த ஆத்மா ஒவ்வொரு முறையாக, ஒவ்வொரு வாழ்க்கையாக ஸ்நானம் செய்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டே வர வேண்டும். 7 பிறப்புகளில் தன்னை தூய்மை செய்து கொண்டால் 8வது பிறப்பே குருவாக, அவதார புருஷராக இருக்கும். 7 பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெரு. அதன் விளைவு 8ஆம் பிறப்பில் ஞானி ஆவது. எனவே இந்த படித்தளங்களில் நாம் எந்த படியில் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஏதோ பூர்வ கர்ம புண்ணியம் வந்து விட்டோம், மகரிஷியும் கருணையோடு தீட்சை தந்து விட்டார். இதை பற்றி கொள்வதும் பற்றி கொண்டதிலேயும் எவ்வளவு ஸ்திரமாக பற்றி கொண்டோம் என்பதும் அவர் எந்த பிறவி படியில நிற்கிறார், எத்தனாவது பிறப்பில நிற்கிறார் என்பதை பொறுத்தது. ஒரு முறை பேராசிரியர் பயிற்சி நடந்த போது நானும் இன்னொரு பேராசிரியரும் காலை வகுப்பு 10 மணிக்கு, நாங்கள் ஒரு 9:30 மணிக்கு சிற்றுண்டி முடித்து நடந்து வருகின்ற போது நான் சொன்னேன், முதலிலே வீட்டில் இருந்து கொண்டு அதை செய்யணும், இதை செய்யணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தோம். இப்போ மன்றத்திற்கு வந்து விட்டு நிறைய அன்பர்கள் வர வேண்டும், நிறைய பயிற்சி நடத்த வேண்டும், இத்தனை காயல் பயிற்சி நடத்தணும், இத்தனை பேருக்கு பிரம்மஞான பயிற்சி அனுப்பி வைக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால், ஆசை ஆசையாகத்தான் இருக்கிறது, இடம்தான் மாறி இருக்கிறது என்றேன். அவர் ஒன்றும் பதில் சொல்லல, சிரித்துக் கொண்டார். பிறகு 10 மணிக்கு பயிற்சி தொடங்கியது. 11 மணிக்கு மகரிஷி அவர்கள் வகுப்புக்கு வந்தாங்க. அன்றைய தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கும் போது இடையோ சாமி சொல்றாங்க, மன்றத்துக்கு நிறைய பேர் வரணும், தீட்சை பெறணும், நிறைய பயிற்சி எடுக்கணும், ஆசைதான், என்ன செய்ய முடியும்? வருபவர்களுக்கு ஆத்மார்த்தமாக தீட்சை கொடுக்க முடியும். அதை பிடித்து கொண்டு நிற்பதும் விட்டுவிட்டு ஓடுவதும் அவனவது கர்மா, அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்றார் மகர்ஷி அவர்கள்.
கேள்வி தோன்றியது 9:30 மணிக்கு. மகிழ்ச்சி வந்தது 11 மணிக்கு. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நானும் மகிழ்ச்சியிடத்தில் பேசவில்லை, மகிழ்ச்சியும் என்னிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை. இந்த கேள்விக்கு பதில் எப்படி வந்தது பாருங்க. இதையே சொல்றார். மன்றத்துல நிறைய பேர் வரணும், பயிற்சி கொடுக்கின்ற ஆசைதான். என்ன பண்ண முடியும்? இந்த ஆத்மா உய்வடையட்டும் என்று நாம் ஆத்மாவுக்கு தீட்சை கொடுக்கலாம். பற்றி கொண்டு நிற்பதும் விட்டு விட்டு ஓடுவதும் அவனவனது கர்மா. அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று. அதான் சாமி சொல்லுவாங்க, உங்கள் மனதிலே ஆத்மார்த்தமாக கேள்வி எழுந்தது என்றால் அதற்குரிய பதில் யார் மூலமாகவோ எப்படியோ வந்து சேரும் என்பார். அதுக்கு ஒரு சுய அனுபவம் இந்த நிகழ்ச்சி. இப்படி ஞானம் பெற வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தாலும் அது இப்பிறப்பில் சாத்தியமா அல்லது நம்முடைய சந்ததிகளுக்கு சாத்தியமா என்பது நமக்கு தெரியாது. விதைப்போம். இந்த ஆன்மீக விதை பட்டு போகாது. மற்ற தாவர விதைகள் பைபிளிலே சொன்னது போல பாறையிலே விழுகின்ற விதைகள் பட்டு போகும். பாதையிலே விழுகின்ற விதைகள் முளைக்கும், ஆனால் காய்ந்து போகும். நல்ல விளை நிலங்களில் விழுகின்ற விதைகள் 100ஆக பயன் தரும் என்பார். அது போலதான் நாமும் மகிழ்ச்சி விதைக்கிறார்கள். நம்முடைய மனம் நல்ல விளைநிலமாக இருந்தால் விளைச்சல் அமோகம்தான். நம்முடைய பிறப்பின் படித்தளம் 1, 2, 3 இப்படி பாதையை போலவோ அல்லது கடல் நிலம் போலவோ இருந்தால் அது விளைச்சல் வருவதற்கு காலமாகும். விளைந்தாலும் அந்த பிறப்பில் பயன் தராது. இப்படி 7 பிறப்பின் தொடர் கதையை புரிந்து கொண்டு பொறுமையோடு பயிற்சி செய்ய வேண்டும். நோக்கம் இருக்க வேண்டுமே தவிர எதிர்பார்ப்போ வேகமோ இருக்கக்கூடாது. அடைந்தே தீருவேன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்ல முடியாது. எனவே ஞான விருட்சம் வளர்வதற்கான காலம் நம் கையில் இல்லை. விதைப்பது மட்டுமே நம் கையில். ஆனாலும் இந்த ஆன்மீக விதை பெரும்பாலும் பட்டு போகாது. நாம் ஞானம் பெறவில்லை என்றாலும் நமது சந்ததியில் நம் குழந்தைகளோ பேர குழந்தைகளோ அல்லது கொள்ளு பேர குழந்தைகளோ கூட இந்த ஞானத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த ஆன்மீக பயணத்தை தொடங்க வேண்டிய, இந்த ஆன்மீகத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை, கடமை, பொறுப்பு மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் உண்டு. அதை தூண்டிவிட வேண்டிய கடமை, அதுதான் மத குருமார்களின் தலையாய கடமை. சொத்துக்களை நிர்வகிப்பது அல்ல மடங்களின் பணி. சமுதாயத்தில் ஞானத்தை விதைப்பதுதான் மடங்களின் பணி. உடலும் மனமும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. அப்போ நலமான உடல், நிறைவான மனம், அளவான செல்வம், மதிப்புமிக்க தொழில், அமைதியான குடும்பம், அன்பான மனைவி, அறிவுள்ள குழந்தைகள், ஒத்துதவும் உறவும் நட்பும், தகுதிக்கேற்ற வேலை, உழைப்புக்கேற்ற ஊதியம், நன்மதிப்பு, இவை அனைத்தும் இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. இதுதான் இறைவன் மனிதனுக்கு அளித்த வாழ்க்கை. இதுதான் இறைவன் மக்களுக்கு தந்த வாழ்க்கை. ஆனா கிடைக்கலையே என்றால் இவற்றில் குறைவுபட காரணம் என்ன என்ற ஒரு கேள்வியை எழுப்பி ஆராய்ந்து பார்க்க வேண்டியதும் ஒவ்வொரு மனிதனின் தலையாய கடமை. அதற்கு விடை சொல்கின்றார் வள்ளுவ பெருந்தகை. நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும்
இத்தனை மேன்மைகள் இறைவன் தந்த கொடை, அது ஏன் எனக்கு குறைப்பட்டது என்ற ஒரு கேள்விக்கு பதில் என்ன என்றால், நலத்தின்கண் நாரின்மை தோன்றும். இறைவன் தந்த வளங்களில் எனக்கு குறைவு, நாரின்மை தோன்றின் குறைவு ஏற்பட்டது என்றால், அவனை குலத்தின் கண் ஐயப்படும். அவருடைய பரம்பரையே காரணம் என்கிறார். அப்போ எனக்கு முன் வாழ்ந்த தாய் தந்தை முதல் 6 தலைமுறைகள், அவர்களின் வாழ்க்கை அறம் சார்ந்ததாக இருந்தது என்றால், நிச்சயமாக எனக்குள் ஞானம் வசப்பட்டே தீரும். அந்த 6 தலைமுறைகளில் அரைகுறை ஞானம் என்றாலும் ஒரு வகையிலே உயிர் பெற்று விடலாம். அதிலே ஞானத்தின் அடிச்சுவடுதான் அங்கங்க இருக்குமே தவிர 90% வாழ்க்கை ஞானத்தை சாரவில்லை என்கின்ற போது இப்பிறப்பில் ஞானம் கிட்டாதுதான். எனவே நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். இதைத்தான் மகிழ்ச்சி நமக்கு விளக்கி சொல்றாங்க. எந்த ஒரு அனுபவமும் வீண் போவது இல்லை. அந்தந்த ஜீவனின், அந்தந்த மனிதனின், அந்தந்த தலைமுறையின் ஆத்மாவிலேயே பதிந்து அதுவே அடுத்த தலைமுறைக்கு வாழ்க்கையாக போகிறது. அதனால்தான் ஆங்கிலத்திலே மிகச்சிறந்த சிந்தனையாளர் ஒரு வார்த்தை நமக்கு தந்து சென்றிருக்கிறார். பிரசன்ட் என்ற வார்த்தை. பிரசன்ட் என்பது நிகழ்காலம் தானே. அப்படித்தான் நாம் பொருள் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தையை பிரித்து பார்த்தோம் என்றால், PRESENT என்ற இந்த எழுத்துக்களை ஒரு வார்த்தையாக உள்ளதை நாம் பிரித்து பார்த்தோம் என்றால், PRESENT பிரீசென்ட் என்று பொருள்படும். அப்போ நிகழ்காலம் என்பது நிகழ்கின்ற காலம் மட்டுமல்ல, நிகழ வேண்டிய காலம். ஏற்கனவே செய்யப்பட்ட செயல்களின் பதிவுகளுக்கு தாழ்ந்தாற் போல சஞ்சித்த பிரார்த்த கர்ம பயன்களுக்கு ஏற்ப இப்போதைக்கு இன்றைக்கு இந்த நிமிடம் இந்த விளைவு வந்து சேர்ந்தது. Present is not only present, it is present. நிகழ்காலம் என்பது நிகழ்காலம் மட்டுமல்ல, நிகழ வேண்டிய காலம். இதுதான் குலத்தின் கண் ஐயப்படும் என்றார் வள்ளுவ பெருந்தகை. இன்றைய விதியை பற்றிய, இயற்கையை பற்றிய தெளிவு வேண்டும். வாழ்க்கை பற்றிய விளக்கம் வேண்டும். வாழ்க்கையின் பின்புலம் இயற்கை, இறைவன். அந்த இறைவனின் இயற்கையின் நியதி என்ன, விதி என்ன என்றால் காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம். செயலுக்கேற்ற விளைவு, வினை விளைவு தத்துவம். For every action there is an equal and opposite reaction, proved by science in physics as well as in genetic science. இன்றைய பௌதீகமும் மரபியல் விஞ்ஞானமும் இதை நிரூபித்திருக்கிறது. கற்க கசடர கற்பவை என்கிறார் வள்ளுவர். களவும் கற்று மர என்ற ஒரு சொலவடை உண்டு. இந்த ரெண்டும் நேர் நேர எதிரானவை. கற்க கசடர கற்பவை என்பது ஒரு மகானின் வாக்கு. களவும் கற்று மர என்பது ஒரு போக்கற்றவனின் வாக்கு, அல்லது அதிலே ஒரு உட்பொருள் இருக்கலாம். அது நம்முடைய அறிவுக்கு எட்டவில்லை. களவை கூட கற்று மறந்துவிட வேண்டும் என்றால் கற்றது மறக்காது என்பதுதான் இயற்கை விதி. அதனால் கற்க வேண்டியவற்றை மட்டும் கற்றுவிடு, கற்று தெளிந்து விடு என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. கற்க கசடர, ஐயம் இன்றி தெளிவாக கற்றுவிட வேண்டும். எதை? கற்க வேண்டியவற்றை. சரி, இதை இப்படி கற்பதன் நோக்கம் என்ன?
எனக்கு எல்லாம் தெரியும் என்பதா, நான் படிக்காத புத்தகங்களே இல்லை என்று பெருமையா என்ற கேள்வி எழுப்புகின்ற போது, கற்றதன் பயன் நிற்றலே. அதன்படி வாழ்ந்து காட்டுவதுதான். அப்ப எவ்வளவு நாம் கற்றுக்கொண்டோம் என்பதை விட, நாம் எவ்வளவு பின்பற்றுகிறோம் என்பதிலே தான் சாதனை மறைந்திருக்கிறது. எனவே கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட் என்று விஞ்ஞானம் நிரூபித்திருப்பதனால், தீயவற்றின் சாயலே நம் மீது படக்கூடாது. அதனால்தான் தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே, தீயதை கேட்காதே என்றும் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா? அதை இன்னொரு வகையிலேயும் சொல்லணும். நல்லதையே பார்க்க வேண்டும், நல்லதையே பேச வேண்டும், நல்லதே கேட்க வேண்டும், நல்லதே சிந்திக்க வேண்டும். ஏன்னா நல்லது என்றுதான் சொல்லணுமே தவிர தீயது என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. திருக்குறளை பாருங்க, கல் உண்ணுதல் என்று தலைப்பில்லை, கல் உண்ணாமை. களவு செய்தல், களவு என்ற தலைப்பு இல்லை, கல்லாமை. கல்லாமைனா திருடாமை. இப்படி பெரும்பாலும் தலைப்புகளை ஏன் பாசிட்டிவ் ஹெட்டிங்ஸ், ஆக்கப்பூர்வமான தலைப்பாக தந்திருக்கிறார்கள் என்றால், முடிந்தவரை தீயது என்ற சிந்தனையே நமக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான். எனவே எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை மட்டும் தெளிவாக கற்க வேண்டும். சந்தேகம் இல்லாமல், குழப்பம் இல்லாமல் தெளிவாக கற்க வேண்டும். கற்ற பிறகு அதன்படி வாழ்ந்து பார்க்க வேண்டும். இதுதான் வேதத்திரத்தில் இலக்கியம், காப்பியம் பேசப்படுகிறது. அதோடு தவம் செய்து மனதை பலப்படுத்த வேண்டும், திறப்படுத்த வேண்டும். அந்த திறத்தை கொண்டு நல்லதிலே பயணிக்க வேண்டும். அப்போ தவம் கர்மயோகம். தவம் வாழ்வின் நோக்கத்தை எட்டுவதற்கு, கர்ம யோகம் வாழ்வில் துன்பமில்லாத சுகமான வாழ்வுக்கு. இப்படி இந்த கற்பதிலே 2 வகை உண்டு. ஒன்று தத்துவமசி, இன்னொன்று அகம் பிரம்மாஸ்மி. அதாவது தத்துவமசி என்பது என்ன? தத் துவம் அசி. தத் என்பது இறைநிலை, துவம் என்பது இதுவாக இதுவாக நீயாக நானாக எல்லாமாக, அசி மாற்றம் பெற்றிருக்கிறது. அப்ப தத்துவமசி என்பது தன்மாற்றம், பரிணாமம், டிரான்ஸ்பர்மேஷன், எவல்யூஷன். இறைநிலையே எல்லாமாக மாற்றம் பெற்று நானாக வந்திருக்கிறது என்று மூலத்தில் இருந்து என் வரைக்கும் வந்த வரலாற்றை விளங்கிக் கொள்வது தத்துவமசி. ஆனால் மூலத்தை பற்றி நேரடியாக பேச முடியுமா என்றால் புரிந்து கொள்வது சாத்தியமில்லை. இப்போ மன்றத்திற்கு ஒரு புதிய அன்பர் வருகிறார். வாங்க உட்காருங்க, சஞ்சித கர்மா இருக்கு, பிரார்த்த கர்மா இருக்கு, இறை துகள் இருக்குது, சுத்தவெளி இருக்குது என்று பேச ஆரம்பித்தால் அவருக்கு என்ன புரியும்? அவருக்கு தெரிந்தது உடம்பு, மனசு, வாழ்க்கை, நோய்கள், பிரச்சனைகள், இவ்வளவுதான். அப்ப வருகின்ற புதிய அன்பருக்கு எந்த தத்துவம் தேவையில்லை. இப்ப என்ன தேவை? அவருடைய பிரச்சனைக்கு நம்மிடத்துல என்ன மருந்து இருக்கிறது, அதுல மட்டும்தான் அவருக்கு நாட்டம் இருக்கும். அவருடைய பிரச்சனைக்கு நம்முடைய கடையிலே என்ன மருந்து இருக்கிறது, அதுதான் அவருடைய தேடலாக இருந்திருக்கிறது. அந்த தேடலுக்கு தான் வந்திருக்கிறார். முதலில் அதை தந்து அந்த நோயை தீர்ந்தால்தான் அடுத்ததை பற்றி அவர் சிந்திப்பார், ஆர்வம் கொள்வார். எனவே நம்மிடத்திலே நம் வேதத்திலையும் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், எல்லா பொருளும் இருக்கு. ஆனா வந்த புதிய அன்பருக்கு எந்த பொருள் தேவை
என்பதை அவரிடத்துல ஒரு 5 நிமிஷம் பேசினா தானே தெரியும். வந்த உடனே வாங்க உடற்பயிற்சி கத்துங்க, வாங்க அகத்தாய் கத்துங்க, வாங்க தீட்சை வாங்கிக்கங்க என்றால், இதெல்லாம் எனக்கு எதுக்குன்னு நினைப்பார் அவர். ஆனா என் பிரச்சனை வேற. பகவத்கீதையில அர்ஜுனன் சொல்லுவான். எடுத்த உடனே பகவான் வந்து சாங்கிய யோகம் என்று ஆத்ம தத்துவத்தை பேசுவார். அர்ஜுனுடைய முதல் அத்தியாயம் அர்ஜுன விசார யோகம். அது முடிந்த உடனே பகவான் பேச தொடங்குகின்ற போது சாங்கிய யோகத்துல ஆத்ம தத்துவத்தை பேசுவார். அப்போ ஒரு இடத்துல அர்ஜுனன் கேட்பான், என் பிரச்சனை யுத்தம் செய்வதா வேண்டாமா என்பது. நீ இதெல்லாம் பேசினா எனக்கு ஒன்னும் புரியல கிருஷ்ணா என்பான். அது போலதான் வருகின்ற புதிய அன்பருக்கு நம்ம எடுத்த உடனே சஞ்ச கர்மா, பிரார்த்த கர்மா, இறை தொழில் ஆரம்பிச்சோம்னா அவருக்கு தேவையில்லை, புரியாது, போயிடுவார், திரும்ப வர மாட்டார். ஏன்னா இப்ப அவருக்கு எப்படி சொல்வது என்றால், அகம் பிரம்மாஸ்மி, இந்த உடல் இதை பத்தி தான் பேசியாகணும். இதற்குள் இருக்கின்ற மனம், இந்த 2 பத்தி தான் பேசியாகணும். உயிர் கூட அவருக்கு அப்போதைக்கு தேவையில்லை. அறிவு அது என்னன்னு தெரியாம தான் வந்திருக்கிறாரு. அப்ப முதலில் அவருக்கு உடல் பிரச்சனை, மனப்பிரச்சனை இது இருந்தா தான் வருவாங்க. யாரும் ஞானம் தேடி மன்றத்துக்கு வருவதில்லைங்க பெரும்பாலும். நானும் வந்ததில்லை. நான் பொறுப்பாசிரியர் இருந்த காலத்தில் எந்த நபரையும் ஞானம் பெற வேண்டும் என்று வந்தேன் என்று யாரை சந்தித்ததும் இல்லை. எல்லோரும் உடல் பிரச்சனைக்கும் மனசிக்கலுக்கும் தான் தீர்வு தேடி நிம்மதி தேடித்தான் வருவாங்க. அப்ப அவனது உடல் நலத்திற்கு, அவனது மன நிம்மதிக்கு எது வழி என்பதை பற்றி பேசினால்தான் அவன் ஆர்வத்தோடு கேட்பான். அப்போ அகம் பிரம்மாஸ்மி என்பது இந்த உடலில் இருந்து பின்னோக்கி போவது. அகம் என்பது உள்ள, எதற்குள்ள? இந்த உடம்புக்குள்ள, உறுப்புகளுக்கு உள்ள, 7 தாதுக்களுக்கு உள்ள, பஞ்சபூதங்களுக்கு உள்ள, ஆத்மாவுக்கு உள்ள, மனசுக்குள்ள, உயிருக்குள்ள என்ன இருக்கு? அதுதான் பரமாத்மா, தெய்வம், சுத்தவெளி, அறிவு. அறிவே மையம் கொண்டு இந்த உடலாக பெற்ற அனுபவங்களின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது ராமாயணத்துல 2 இடம் நமக்கு இந்த தத்துவத்தை காட்டுகிறது. இது அறிவுதான், இறைவன் தான் நமக்குள்ள இருக்கிறான். ஆனா அவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டானா? இல்ல. ஆத்மாவிலே என்ன பாவ புண்ணிய பதிவு இருக்கிறதோ அதன்படி வாழ்க்கையை நமக்கு அமைத்து தருகிறான். அப்ப என்னை படைத்த இறைவா ஏன் எனக்கு நல்ல பாதையை காட்டவில்லை என்று கேட்டார். இதுதான் பதிவு, இதுதான் பாதை. இதற்கு உதாரணமாக 2 காட்சிகள் ராமாயணத்துல. ஒன்று, பொன்மான் என்ற பொய்மானுக்கு ஆசைப்படுகிறது சீதை என்ற ஜீவாத்மா. பொய்மானுக்கு ஆசைப்படுகிறது சீதை என்ற ஜீவாத்மா. இறைவனோடு இணங்கி வாழ்வதே பாதுகாப்பு என்று உணர்ந்து அனைத்து பற்றுகளையும் துறந்து வந்து பரம்பொருளுக்கு சேவை செய்வதே வாழ்க்கை என்ற குருஸ்தானம் இலக்குவன். அவர் தெளிவா சொன்னார், இது மாரீசனின் மாய வேலை. இப்படி ஒரு மான் உலகத்தில் கிடையாது. குருவுக்கு தெரிந்தது இறைவனுக்கு தெரியாதா? ராமனுக்கு தெரியாதா? அப்ப ராமனும் அதை வலியுறுத்தி சீதைக்கு அறிவுறுத்திருக்கலாமே. என்ன சீதை இதை போய் கேட்கிற? இத்தனை வருஷம் நீ எதையாவது கேட்டியா? 13 வருஷம் நீ எதுவுமே கேட்டதில்லை. இப்போ கடைசி வருஷம் 14 வருஷம் முடிஞ்சதுன்னா நமக்கு வனவாசம் முடிய போகுது. இப்ப போய் நீ ஆசைப்படுறையே என்று அறிவுரை சொன்னானா? இல்ல. அந்த மானை பிடித்து தருகிறேன் என்று சீதையை ஆபத்தில் வைத்து மானை லாபமாக்கி கொள்ள
ஒரு சாதாரண மனிதனை போல் ஓடினான் பரம்பொருள் ராமன். ஏன்? இதான் கதை, இதான் பதிவு. சரி, அடுத்தது என்ன? இன்னொரு காட்சி என்றால், சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் யுத்தம். அப்போ மறைந்திருந்து வாலியை கொள்ள வேண்டும் என்பது ஏற்கனவே வகுத்த திட்டம். அதன்படி யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ராமன் அம்பு எய்தவில்லை. ஒரு கட்டத்தில் சோர்ந்து போன சுக்ரீவன் ஓட துவங்கி விட்டான். ஓடி போய் ரிஷிமுக பாறைக்கு போயிட்டான். பிறகு இவர்களால் சந்தித்து பேசுகின்ற போது, என்ன ராமா, திட்டம் என்ன? நீ ஏன் வாலியை கொல்லவில்லை? அப்போ ராமன் சொன்னான், நீங்க 2 பேரும் ஒரே சாயல இருக்கிறீங்க. நீ முதல்ல சொல்லலையே, நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருப்போம், இரட்டை பிறகு மாதிரி இருப்போம் என்று சொல்லவில்லையே. எனவே யார் வாலி யார் சுக்ரீவன் என்பது எனக்கு பேதம் தெரியவில்லை. ஒருவேளை நான் தவறாக அம்பெய்து நீ இறந்திருந்தால், அதனால் தான் நான் நம்பவில்லை என்று ராமன் சொல்றான். பிறகு அடுத்த நாள் மாலை அணிவித்து ஒரு பேதத்துக்காக நீ சுக்கிரவன் மாலை போட்டிருக்கிற என்று 2ஆம் நாள் யுத்தத்துக்கு போவதாக கதை போகுது. இப்போ என்ன இங்க சிந்திக்க வேண்டியிருக்குன்னா, பரம்பொருளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண மனுஷனுக்கு கூட தெரியும், அடிப்பவன் வாலி, அடி வாங்குபவன் சுக்ரீவன். அப்ப சாதாரண மனிதனுக்கு தெரிந்தது பரம்பொருளுக்கு தெரியாதா? என்ன ஒரு குழப்ப வாதம். அடிப்பவன் வாலி, அடி வாங்குபவன் சுக்ரீவன். அப்ப ஏன் இப்படி அமைந்தது என்றால், பதட்டத்துல நாம சாவி எடுக்க மறந்து போறோம் இல்லையா? வெளியே கிளம்பணும், எல்லாம் பூட்டின பிறகு ஐயோ வண்டி சாவி எடுக்கலன்னு நினைக்கிறோம் இல்லையா? அது போல பரம்பொருளே மயங்கும் தருணம். அறிவே ஒரு தெளிவான முடிவை எடுக்க இயலாமல் பல சமயங்களில் தடுமாறுகிறதே நமது வாழ்க்கையில. அதுக்கு ஒரு ஓமானம் இந்த காட்சி. எனவே பரம்பொருள் என்றாலும் அது பதிவின்படிதான் வாழ முடியுமே தவிர அது சுயமாக வாழ முடியாது. அப்போ அகம், நமக்குள் இருக்கின்ற அறிவுதான் தெய்வம்தான் என்றாலும் அது பதிவின்படி வாழ்கிறது. அப்போ இந்த பதிவின்படி வாழ்க்கை 14 முதல் 40 அலைவாகத்துல பரம்பொருள் இதை வேடிக்கை பார்த்து கொண்டு சிவனே என்றிருக்கின்றது மையத்துல. அப்ப 14 வெளியே போகின்ற மனதை உள்நோக்கி திருப்பி பரம்பொருளோடு இணைய வேண்டும். அப்படி நமக்குள் இருக்கின்ற இந்த பரம்பொருளே நம்முடைய தாய் தந்தை இடத்துல, தாத்தா பாட்டி இடத்துல இப்படி பின்னோக்கி போகின்ற போது முதல் மனிதன் இடத்திலே, ஆண் பெண் இடத்திலே, அதற்கு முன்னோக்கி போகின்ற போது பஞ்ச பூதங்களிலே, விலங்கினங்களிலே, அதற்கு முன்னோக்கி போகின்ற போது விண் சக்தியிலே, அதற்கு மூலமாக இறை துகளிலே, அதற்கு மூலமாகிய இறைநிலை என்று அகம் பிரம்மாஸ்மி என்று தன்னில் இருந்து பின்னோக்கி போய் அந்த பரம்பொருளோடு ஐக்கியமாவது அகம் பிரம்மாஸ்மி. அப்போ 2 வகை பயணம். ஒன்று மூலத்திலிருந்து முன்னோக்கி வருவது, இரண்டாவது தன்னில் இருந்து பின்னோக்கி போவது. மூலத்திலிருந்து முன்னோக்கி வருவது தத்துவமசி, தன்னில் இருந்து பின்னோக்கி போவது அகம் பிரம்மாஸ்மி. இந்த 2 வகையிலே இயற்கையின் வரலாற்றை, ஆன்மீக பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய 2 வழிவகைகள் என்று நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் வகுத்திருக்கின்றார்கள். இந்த கல்வியை எப்படி நாம் கற்றுக்கொள்வது என்ற விளக்கத்தை அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த விளக்கத்தை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா மிகச்சிறப்பு, மிக அருமையாக இருந்தது.
முன்பு ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த விளக்கங்களை கேட்டுக்கும் ஒரு 5 நிமிடத்தில் கூடிய விளக்கம் என்று மிக ஆழமாக ஏறத்தாழ 1 மணி தியாலம் தந்திருக்கிறீர்கள். மிக பல விடயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறீர்கள். நாம் வேதாத்திரியத்தில் கற்றுக்கொண்ட ஒரு சிறுவர்களுக்குள்ள பல கேள்விகள் எங்கள் மனதில் வந்தது. அவற்றையெல்லாம் நீங்கள் இங்கே சுட்டிக்காட்டி பதில் தந்திருக்கிறீர்கள். மிக சிறப்பாக இருந்தது ஐயா. மிக்க நன்றிகள். இப்பொழுது நண்பர்களுடைய கேள்வி பதில்களுக்கு போவோம். தனா ஐயா ஏற்கனவே கையெழுதிட்டார். தனா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, நீங்கள் தொடங்கும் போது அந்த ஈட்டிலே கை எண்ணம் அகண்டாகாரம் அப்படின்னு சொல்லி இயற்கை ரசியங்கள் எழுத்துக்களாய் வந்தது. அதுதான் வேதாத்திரியம் என்று சொன்னீங்க. அப்ப இதுக்கு மேல நீங்கள் அந்த இறை விஞ்ஞானத்துல தொடங்கும் பொழுது அந்த அந்த அதாவது மன அலைக்குழல் 13 குறைய வேணும். அது குறைஞ்ச அந்த ஐம்புலன்களும் அதனுடைய அந்த இயக்கம் இருக்காது. அப்படி ஒரு கருத்து சொன்னீங்க. அருமையான கேள்வி. ஆமையா. அதாவது நம்முடைய நிலை, ஒரு சீடனுடைய நிலையில நாம புலனடங்கி போகின்ற போது உடல் என்ற அந்த இயக்கம் நின்றுப்படும். நம்ம புலன்கள் வேலை செய்யாது. ஆனா இப்போ பரமாத்மா சொல்றோம் இல்லையா, ஜீவாத்மாவாகிய மனிதர்கள் நாம் செய்வது நமக்கு மூளை வழியாக, சிந்தனை வழியாக நாம் தெரிந்து கொள்கிறோம். நாம் இதை செய்தோம் என்பதற்கு ஒரு சாட்சி இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா. தெய்வம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு, கடவுள் பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. கடவுள் எப்படி பார்ப்பாரு? அவர் தான் சொத்து வழியாச்சே, அவருக்கு மூளையும் இல்லை, புலன்களும் இல்லை, அப்படி பார்ப்பாரு என்ற கேள்வி வருகின்ற போது, புலன் கடந்த அறிவுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். அது பரமாத்மான்னு சொல்லுவோம். ஜீவாத்மா, பரமாத்மா, பிரம்மா, தெய்வம் ஒவ்வொன்றுக்கும் பேதம் இருக்கு. பொதுவாக எல்லோருமே பிரம்மம் என்றாலும், பரமாத்மா என்றாலும், கடவுள் என்றாலும், தெய்வம் என்றாலும், இறைவன் என்றாலும், பரம்பொருள் என்றாலும் எல்லாம் ஒன்றே அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஒவ்வொரு வார்த்தைக்கும் சிறு பேதம் உண்டு. அப்படி எல்லாவற்றையும் ஆழ்ந்து வார்த்தைக்குரிய பொருள் தேடுகின்ற போது எப்படி சுத்தவெளி எல்லாமாக மாற்றம் பெற்றது, அதனுடைய ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு குறியீடு தான் தெய்வத்தை பற்றியே குறிக்கின்ற பல சொற்கள் அப்படின்னு புரியும். அப்ப பரமாத்மாவுக்கு தெரியும், ஜீவாத்மா செய்யக்கூடியதை உணரக்கூடியது பரமாத்மா. ஆனால் இந்த பரமாத்மா கூண்டுக்கு சாட்சி சொல்லுமா? அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி என்றார் கண்ணதாசன். அப்ப தெரியுது, ஆனா சொல்லாது. எப்படி? ஏன் என்றால் அதான் புலன் கடந்த அறிவு. புலன்கள் இல்லாமலேயே அறிவு அறியக்கூடிய திறம் வாய்ந்தது. இந்த அறிவு எப்படி பஞ்சபூதங்களை இயக்க வைக்கிறதோ, அதே போல அதே பஞ்சபூதங்களின் வெளிப்பாடாக இருக்கின்ற இந்த உடலையும் இயங்க வைக்கும். இப்போ சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்து விட்டாங்க, ஆனா உடல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லவா. அப்ப நம் வரைக்கும் பார்க்கிற போது உணவு இல்லை என்றால், நீர் இல்லை என்றால் சாவுதான். அப்போ இந்த சாவு என்ற விதியை வென்றவர்கள் ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள். அது போல எப்படி சித்தருடைய உடலுக்குள் உயிராக இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, இந்த பிரபஞ்ச சக்தியே அவர்களுக்குள் உயிராக தரமாற்றம் பெற்று கொண்டிருக்கிறதோ, அதே போல அதே இறைவெளியே இந்த உடலையும் பயன் கொள்ளும். அப்படி பயன் கொண்டதுதான் வேதங்களிலே என்ன சொல்லுவாங்க, இறைவனே இந்த வார்த்தையை வெளிப்படுத்தினான்
என்று சொல்லுவாங்க. அதே விதிப்படிதான் மகர்ஷி சொல்றாங்க, ஏட்டினிலே கை எண்ணம் அகண்டாகாரம் இயற்கை ரகசியங்கள் எழுத்துக்களாய் மாறும். அந்த சமயத்துல இந்த கை எழுதுகிறது என்பது இந்த உடம்புக்கு தெரியாது. அது ஆட்டோனாமஸ் சிஸ்டத்துல நடக்கும். சரிங்களா? இப்போ இன்னும் எளிமையா பாத்தீங்கன்னா, நமக்குள் இந்த ஆட்டோனாமஸ் சிஸ்டம் சொல்கிறோமே, உணவை உண்பது, செரிப்பது, உடலை பராமரிப்பது, இதெல்லாம் நாம செய்யறோம். நம்ம கைய செய்யுது, அதுவே இயங்குகிறது இல்லவா? அது போலவே இந்த கைகளும் தானாக எழுத்துக்களை எழுத தொடங்கிவிடும். அதுதான் அந்த கருத்து. சரிங்களா? அப்படி இல்லையா? அப்ப எழுதும்போது மகர்ஷிக்கு தெரியாதான் எழுதுறோம்னு சொல்லி தெரியாது. ரைட். ஓகே. ஐயா, இன்னும் ஒரு கேள்வி ஐயா. என்று சொல்லி சொன்னால், இந்த 7 தலைமுறையும் வந்து புண்ணியம் செய்திருந்தால் 1, 2, 3, 4 வரைக்கும் 7வது தலைமுறை வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட ஞானி கிட்ட வந்துருவார். சரி. அப்படின்னும் பொழுது இந்த 7 தலைமுறைக்கு பிறகு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மகர்ஷிக்கு வந்து அவருக்கு பிள்ளைகள் இல்லை. அப்படி என்னும் பொழுது அவர்கிட்ட புண்ணியத்தாலே அவருடைய பாவப்பதிவுகள் எல்லாம் அதுல கழிஞ்சிட்டு தான் சொல்லி எடுக்கலாமா? ஆமா. ஓகே. அப்படி மற்ற மாதிரி பார்க்கும் பொழுது உலகத்துல இந்த பிள்ளைகள் இல்லாதவங்க இப்ப எல்லாரையும் சொல்ல முடியாது. இப்ப உதாரணமா பாருங்க, இப்ப இந்த வேதாத்தியத்துல வந்து பெரிய பெரிய ஈடுபாடு எல்லாம் இருந்து அப்படியே இருக்கிறார் முதல். ஆனா அவருக்கு பிள்ளைகள் இல்லை. ஐயா 2 வகை உண்டு. பிள்ளைகள் இல்லை என்பதுல 2 வகை இருக்கு. ஒன்று புண்ணிய வகை, இன்னொன்று பாவ வகை. ரெண்டுக்கு என்ன பேதம் என்றால், புண்ணியத்தில் உள்ள தம்பதிகள் தனக்கு பிள்ளை இல்லையே என்று வருந்த மாட்டார்கள். பாவத்தில் உள்ள தம்பதிகள் இவ்வளவு கொடுத்தும் ஆண்டவன் நமக்கு ஒரு குழந்தையை கொடுக்கலையேன்னு சொல்லி சாகர வரைக்கும் வருந்து கொண்டே இருப்பார்கள். சரிங்களா ஐயா? அருமையான பல்லு ஐயா. வாழ்க ஐயா. வாழ்க. ஐயா, இன்னொரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த ராமரை பற்றி சொல்லும் பொழுது, சீதையன் ராமரை பற்றி சொல்லும் பொழுது, இந்த அதாவது வந்து பொன்மான் அந்த மாயமான் வரும் பொழுது ராமருக்கு தெரியும் அது மாயமான் என்பது தெரியும். ஆனால் சீதைக்கு அவர் சொல்ல இல்லை, இது மாயமான் அப்படி சொல்ல இல்லை. அப்படி சொல்லாமலேயே அவர் சாதாரண மனுஷன் மாதிரி அதை கணக்கு கொண்டு போறார். அதுக்கு காரணம் வந்து அது கொஞ்சம் விளக்கம் பண்ணணும் ஐயா. அதுல நீங்க இதுதான் பதிவுன்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் விளக்கம் போகணும் ஐயா. அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? இதுதான் பதிவுன்னு சொல்லி அந்த பதிவு யாருக்குள்ள பதிவா? இதுதான் பதிவுன்னு சொன்னீங்க. அதுல அதாவது பதிவு என்று சொன்னா, இப்போ ராமாவதாரம் அவர் வந்து தசரதனுக்கு மகனாக பிறந்திருக்கிறார். அப்ப மனித பிறப்பு பதிவு இல்லாம வராது. பதிவுகள் தான் மனித பிறப்பு. அந்த பதிவுகளின் படிதான் மனித வாழ்க்கை. அப்ப அந்த வாழ்க்கையிலே சில சமயங்கள்ல நம்முடைய ஆள் மனம் நமக்கு இதை செய்யாதேன்னு சொல்லும். ஆனாலும் அதை கவனிக்கிறது கூட நமக்கு அவகாசம் இருக்காது. அதுக்குள்ள ஏதோ வேலை செய்திருவோம். ஐயோ அப்பவே எனக்கு தோணுச்சு இது செய்யக்கூடாதுன்னு, நான் தான் கவனிக்கல சொல்றோம் இல்லையா? அப்ப நமக்குள் பரம்பல் இருந்தாலும், அது நமக்கு சரியான வழியை காட்டினாலும், அந்த தெய்வத்தின் குரலை அடையாளம் காண்பதற்கு நமக்கு புண்ணியம் இருந்தால்தான் முடியும். அப்படி இல்லாத போது அந்த உணர்ச்சி வேகம் அதற்குரிய செயலை செய்து அதற்குரிய சுக துக்கத்தை சந்திக்கும். அதனால் நமக்கும் எப்படி இது தப்பு என்பது உள்மனம் அறிவு நமக்கு ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் கொடுக்குதோ, அதே போல ராமனுக்கும் கொடுக்கலாம். ஆனா அவன் இப்போ இதுவரைக்கும் ஒண்ணுமே கேட்காத மனைவி இப்போ கேட்கறாங்களே, அது செய்து தரணும் அப்படின்ற ஒரு உணர்வு தானே இங்க தோன்றுது. அப்போ அந்த அறிவு காட்டிய எச்சரிக்கை அவன் பொருட்படுத்தவில்லை.
ஓகே ஓகே, வாழ்க முடியா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஜனாலையா ஐயா வாழ்க வளமுடன். ஒரு கேள்வி. சொல்லுங்க ஐயா. இந்த ராமகதையில இப்போ இறைநிலை இந்த உலகத்துல மனுஷனா பிறந்திருந்தால் அவர்களுக்கு இந்த தெய்வ சக்திகள் எல்லாம் இருக்கக்கூடாது, இல்லாட்டி இருந்து தெரிந்திருந்தும் அதை பாவிக்க கூடாது, இந்த உலகத்து ரூல்ஸ்ல தான் போக வேணும் என்ற சட்டம் இருக்கா ஐயா? சட்டம்னு இல்லை, கிடையாது. அப்படித்தான் வாழ்க்கை என்பதை வால்மீகி மகரிஷி எழுதுறார். ஓ சரி சரி சரி. நீங்க ராமன் என்பதை நாம எடுத்துக்கலாம். நமக்குள்ளே ராமன் என்ற பரம்பொருளாகிய அறிவும் இருக்குது, நமக்குள்ளே பதிவுகளும் இருக்குது, நமக்குள்ளே சேதி என்ற ஜீவாத்மா இருக்குது, நமக்குள்ளேயே ராவணன் என்ற ஆணவம் இருக்குது, இல்லைங்களா? ஓ சரி சரி சரி. அப்ப ஆணவம் நம்முடைய ஜீவாத்மாவை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்பது ஜீவாத்மாவுக்கு தெரியாது, இல்லைங்களா? ஆமா ஐயா. தேங்க்யூ ஐயா. நன்றி 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 அம்மா. இந்த அதே கேள்வி ஐயா, கனாக்கட ஐயா கேட்ட கேள்விகளை அந்த ராமாயணத்துல 2 சந்தர்ப்பங்கள் எடுத்து காட்டுறீங்க. இறைநிலை பரமாத்மா எங்களுக்குள்ள இருந்தாலும் அந்த பதிவுகளின்படியே அது இயங்குகின்றது என்று. அப்ப இந்த தவம் தியானம் செய்து நாங்கள் மனதை உள்நோக்கி திருப்புகின்ற போது இப்பொழுதும் அந்த பரமாத்மா பதிவின்படிதானே நடக்குமே ஐயா? அந்த பதிவில இருந்து உள்நோக்கி போகின்ற போது எப்படி ராவணவதத்திலே சீதை ராமன் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை, இது ஆணவம் அப்படின்றது அடிமைப்படுத்திட்டான். அந்த ஆணவத்தை கொன்று சீதையை மேய்க்கணும் அப்படின்றது பரம்பொருளுக்கு தான் தெரியுது. அப்ப பரம்பொருள் தான் ராவனை வதம் செய்யுது. அது மட்டும் இல்ல, இவர் ஒவ்வொரு தலை வீழ்த்த வீழ்த்த அது முளைத்து கொண்டு இருக்கிறது, திகைத்து போகிறான். எத்தனை முறை அம்பு எய்துறது, எத்தனை முறை அவன் கொல்ல முடியலையே அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல அகத்தியர் ஆதித்ய ஹிருதயம் என்ற மந்திரத்தை உபதேசித்தார்ன்னு சொல்றாங்க. அது என்னன்னா அறிவின் வெளிச்சம். ஆதித்ய ஹிருதயம், ஆதித்யனா சூரியன், ஆதித்ய ஹிருதயம் நமக்குள் இருக்கக்கூடிய ஆத்மாவில் மையம் கொண்டிருக்கின்ற தெய்வத்தின் பேரறிவு. அந்த பேரறிவை வைத்து பார்க்கிற போதுதான் இந்த 10 விதமான குணங்கள் திரும்ப திரும்ப தோன்றிக் கொண்டே இருக்கும். அதை வதம் செய்ய வேண்டும் என்றால் இந்த குணங்களுக்கு மூலமாகிய பதிவுகள், அந்த பதிவில் இருக்கின்ற ஆத்மாவை வதம் செய்ய வேண்டும். அப்போ ஆதித்ய ஹிருதயத்தின் மூலமாகத்தான் ராமன் தெரிந்து கொள்கின்றான், ராவணனை வீழ்த்துகின்ற சூட்சம் இது என்று. சரிங்களா ஐயா? உள்நோக்கி செல்லுகின்ற போது என்னங்கய்யா? அப்ப மனதை உள்நோக்கி திருப்புகின்ற போது அந்த அறிவு அறிவின் வெளிச்சம் நமக்கு எட்டும். அகத்தியர் அகத்து இயர், நமக்குள் இருக்கின்ற அறிவே நமக்கு வழிகாட்டுகிறது. இந்த அறிவோடு இணைந்து விட்டால் இந்த ஆணவத்தை, இந்த பதிவுகளை எப்படி வெல்வது என்ற வழிகாட்டும். அப்ப அதுக்கான வழிவகை என்ன? மனதை வேகத்தை குறைத்து கொண்டே போய் அந்த அறிவோடு அறிவாக லயமாக நிலைக்க வேண்டும். அதுக்கு வழி தவம் என்ற பயிற்சி. சரிங்களா ஐயா? ஐயா என்ன ஒரு கேள்வி ஐயா, என்ன சுயமாக ஞானம் பெறுவது சாத்தியமில்லை, அதுக்கு உதாரணங்களும் யோவான் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் வழங்கியது.
இப்ப இதுல ஒரு கேள்வி என்னண்டா ஐயா, இப்ப நீங்கள் போன்றவர்கள் மகரிஷியுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு அவரிடமே தீட்சை பெற்றோ ஞானம் அவருடைய தொடர்பு உங்களுக்கு இருந்தது, குருவாக அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது. மகரிஷியுடன் காலத்தில் வாழாதவர்கள் மற்றவர்கள் எங்களை போன்றவர்கள் நாங்கள் மகரிஷியை குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இப்ப உங்களுக்கு கிடைத்தது போன்ற வாய்ப்பு கிடைக்கல. இப்ப எங்களுக்கு தீட்சை அது இப்ப ஆயிரக்கணக்கில் ஆசிரியர்கள் 1000 எல்லோரும் தீட்சை வழங்குகின்றார்கள். அந்த தீட்சை கொடுப்பவர்களுடைய ஆன்மீக வளர்ச்சி, அவர்களுடைய ஆன்மீக நிலை அந்த தீட்சை பெறுபவர்களுக்கு வருகின்ற முன்னேற்றத்தில் ஆன்மீக பயணத்துக்கு ஏதாவது தொடர்புகள் இருக்கும் ஐயா? அதாவதுங்க, தீட்சை கொடுக்கிற போது சாமி என்ன சொல்றாங்க, நான் கொடுக்கிறேன்னு நினைச்சு கொடுக்க கூடாது. என் மூலமாக குரு இதை கொடுக்கிறார். அப்போ பிரபஞ்சத்திலே மனதை வைத்து அந்த பிரபஞ்ச ஆற்றல், குருவின் ஆற்றல் என் மூலமாக என் கைகள் வழியாக இந்த ஆத்மாவுக்கு உய்வடைவதற்காக, ஆத்ம ஞானம் பெறுவதற்காக தீட்சை தருகிறது அப்படின்ற உணர்வோட தான் கொண்ட சக்தி எழுப்பணும். அதே போலதான் துரிய தீட்சையும் துரியாத தீட்சையும் 9 மைய எல்லாமே அடுத்தவரை தொட்டு நம்ம பாஸ்டர்ஸ் கொடுக்குற போது கூட, தவம் செய்யற போது நம்ம டச் கொடுக்குறோம் இல்லையா, அது கூட இந்த பிரபஞ்சத்தில் மனதை வைத்து கொண்டு நான் அல்ல, என் குருவின் ஆற்றல் என் மூலமாக இவருக்கு உதவி செய்கிறது அப்படின்னு தான் செய்யணும் என்பது சீடனுடைய இலக்கணம். ஸோ அப்படி தந்தா இவனுடைய பக்கம் அங்கே பிரச்சனை இல்லை. நாங்கெல்லாம் இப்போ இந்த ஞானம் பெற்ற பிறகு, இந்த அளவுக்கு தெளிவு பெற்ற பிறகு தீட்சை கொடுத்தோம். ஏதோ நானும் பயிற்சி எடுத்தோம், ஆசிரியர் பயிற்சி முடித்தோம், சரி தீட்சை கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டு வந்தோம். ஸோ அப்போ என்னுடைய பக்குவத்தை வச்சா நம்ம தீட்சை கொடுத்தோம்? அப்படி இல்லை, அப்படி தரக்கூடாது. தந்தாலும் அது சரியா விளைவு தராது. எனக்கு ஏன்னா குருவுடைய அனுபவங்கள் இந்த வான்காந்தத்தில் இருக்கு. இப்ப நம்ம ராமாயணம் வால்மீகி மகர்ஷி எழுதிட்டு போய் எத்தனையோ காலமாச்சு. அதுக்கு பிறகு இதுதான் ராமாயணம் அப்படின்றத வேற எங்கேயும் நீங்க கேள்விப்பட்டதாக இல்லை, நானும் படித்ததாக இல்லை. அப்போ அந்த கதாபாத்திரங்கள் இப்படித்தான், இது பரமாத்மா, இது ஜீவாத்மா, இது ஆணவம், இது குருஸ்தானம் அப்படின்னா நீங்க எந்த ராம சொற்பொழிவு கேட்டிருக்கீங்களா? இல்ல, கதையைத்தான் கேட்டிருப்போம். அப்போ இது இன்டர்பிரேஷன். இது எப்படி இதை என்ன சொல்றது, ரீமேக் பண்ற மாதிரி இந்த இதிகாசத்தில் மனித வாழ்க்கைக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கதாபாத்திரங்கள் நம்முள் இருக்கின்ற இந்த குணங்களை குறிப்பிடுகின்றன, இந்த வாழ்க்கை போராட்டங்களை குறிப்பிடுகின்றன. இதுல நாம் கடைசியில ஆணவத்தை வதம் செய்து விட்டால் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஐக்கியமாகிவிடும் அப்படின்ற தத்துவத்தை எல்லாம் மகர்ஷியுடைய ஃபார்முலா வைத்து கொண்டு ராமாயணத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற போது இது வெறும் சரித்திரம் மட்டுமல்ல, நிகழ்ந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல, என்றைக்கும் மனித குலத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கைடு. அந்த கோணத்துல இதை நாம் பார்க்கிறோம். சரிங்களா ஐயா? புரிகிறது ஐயா. இருந்த போதும் எனக்கு ஒரு சின்ன சிக்கல் என்னென்றால், இப்ப தீட்சை கொடுப்பவர் அவர் எல்லோரும் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆணவம், அவர்களுடைய ஆசை, அவர்களுடைய சினம் செய்வதில்லை. அவருடைய இயல்பு. ஆனா தீட்சை கொடுக்கிற போது நம்முடைய மனம் பிரபஞ்சத்துக்கு போகணும். அந்த பக்குவம் இல்லை என்றால் தீட்சை கொடுக்க கூடாது.
ஐயா இதுல ஐயா நான் இன்டர்வியூ பண்ண விரும்புறேன். ஐயா நான் ஆரம்பத்துல இந்த பிரம்மஞானம்லாம் எடுத்து அதுல சிவாயால எனக்கு தெரியும் ஆரம்பத்துல இனிஷியேஷன் கொடுத்தான். ஆனா எனக்கு எனக்கு ஒரு மனதுக்கு அது அந்த அது கில்ட்டி மாதிரி வேற வாங்கிடுது. என்ன சொன்னா நான் அந்த அளவுக்கு டிசிப்ளினுக்கு இல்லை. அதாவது அந்த நீங்க சொன்னீங்களே அந்த அந்த நேரத்துல பிரபஞ்சத்துக்கு அந்த அன்னைக்கு அந்த மன அலைக்குழல் அது நல்லா குறைய வேணும். அந்த ஒரு அந்த நிலையில அந்த நாங்க தீர்க்க கொடுக்கும் பொழுது ஒரு சுத்தமா இருக்க வேணும். ஆனால் எந்த இதன்படி அது எனக்கு டைம் கிடக்குது என்று சொல்லி ஒரு தெரியும் எனக்கு. அப்படி ஆனபடினால நான் நான் ஒருத்தருக்கு சொல்ல இல்லை. ஆனா நான் அது கொடுக்கமான்னு சொல்லிட்டேன். மெட்டல் செய்வேன் அது செய்ய மாட்டேன். அது சரியா அப்படி நினைக்கிறது. அதாவது இப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தெய்வம் இருக்கிறது அப்படின்றத எப்ப பார்க்க முடியும்? ஆழ்ந்த உறக்கத்தில் நம்முடைய முகத்தில் தோன்றக்கூடிய ஒரு சாந்தமான ஒரு தெய்வீகம். இதை ராமாயணத்திலே ஒரு குறிப்பு இருக்குங்க. சீதையை தேடி அனுமன் இலங்கை புற சுத்துவார். இரவு நேரத்துல ராவனுடைய அந்தப்புறமும் போறார். அந்த அந்தப்புறத்தை பார்க்கின்ற போது சீதையே மண்டோதரியே சீதையோ என்று ஒரு கணம் தடுமாறுறார். அப்புறம் சீதை என்ன இப்படிப்பட்ட ஆடம்பரம் மஞ்சத்திலேயே படுத்திருப்பாங்க அப்படின்ற ஒரு நினைவு வருகின்ற போது தன்னை திருத்திக் கொள்றார். சரி, இப்ப மண்டோதரி சீதையா பார்த்தாரா? ராவணனை பார்க்கின்ற போது ராமனை பார்க்கிறார். எப்படி ராவணனுக்குள்ள ராமன் இருப்பான் அப்படின்னா, உறங்குகின்ற போது அந்த நமக்குள் அடக்கம் பெற்றிருக்கின்ற தெய்வீகம் வெளிப்படுகிறது. அந்த தெய்வீகத்தை ராமனாக பார்க்கிறோம். அப்போ சீதை மண்டோதரிக்குள் சீதையை பார்க்கிறான், ராவணனுக்குள் ராமனை பார்க்கிறான். சரி, இதுவே ராமன் அந்த அஸ்தபந்த சேதுபந்தனம் பண்ணுவதற்காக நீரை நிலைப்படுத்தணும் அப்படின்னு வர்ண பகவானை அழைக்கிற போது வரல. அப்போ கோபம் கொண்டு அக்னி அஸ்திரத்தை செலுத்துறார். அப்ப கோபம் வருகின்ற போது ராமனுக்குள் ராவணனை கண்டான் அனுமன். ராமனுக்குள் ராவணனை கண்டான் அனுமன். அப்ப என்னங்க, குணங்களைத்தான் பார்க்கிறோம். அகத்தில் உள்ளது முகத்துல தெரியும் சொல்றாங்களே. அப்ப அகத்தில் தெய்வீகம் வெளிப்படுகின்ற போது முகத்திலும் தெய்வீகம் தெரிகிறது. அகத்தில் சினம் வருகின்ற போது முகத்தில் சினம் வருகிறது. இது ராமனா ராவணனா என்ற பேதம் இல்லை. அது ரெண்டு உடம்பு. அப்ப எது வெளிப்படுது? உள்ள இருக்கின்ற பதிவுள் வெளிப்பட்டா அது மனிதன். உள்ள இருக்கின்ற தெய்வம் வெளிப்பட்டால் அது தெய்வீகம். அது போலத்தான் இங்க. சரிங்களா? தெளிவாச்சா? அவ்வளவுதான் கேட்கிறேன். நான் மன்னிக்க வேண்டும் ஐயா. நான் அது என்னொரு தொடர்ந்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அப்ப தீட்சை கொடுக்கின்ற போது மகரிஷி தான் தெய்வமாக அவர் மூலமாக அந்த தீட்சை வழங்குகிறார். அப்ப அவ்வாறு இருக்கிறதா இருந்தால் இப்ப நானே மகரிஷியை நினைத்து தெய்வீகம் ஆத்மீகமாக மகரிஷி எனக்கு தீட்சை இதை தர வேண்டும் என்று நானே எனக்கு தீட்சை எடுக்க முடியாதா? சுய தீட்சை கிடையாது. ஏன்னா இந்த ஷார்ட் சர்க்யூட் சொல்லுவாங்க. இப்போ மின்சாரத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு வச்சிருக்கிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவோடு இணைகின்ற போது மின்சாரம் ஓடும். நீங்க பாசிட்டிவ்ல இன்னொரு பாசிட்டிவ் ஜாயின் பண்ணீங்கன்னா அது ஸ்பார்க் ஆகும் இல்லைங்களா? ஐயா? அதே போலதான் சுயதீட்சை எங்கேயுமே கிடையாது. தெளிவாகலையா?
தீட்சை கிடையாது ஐயா. ஆனால் இப்ப மகர்ஷி தீட்சை என்று வச்சிருக்கிறார். அதாவது இல்ல இப்ப ரெண்டா பாருங்க, ரெண்டு கதாபாத்திரம். ஒன்று மகர்ஷியான கதாபாத்திரம், இன்னொன்று சீடன் என்ற கதாபாத்திரம். இப்ப நீங்க மகர்ஷியாகவே பாவனை செய்துட்டீங்கன்னா மகர்ஷிக்கு எப்படி தீட்சை கொடுப்பீங்க? நீங்க மனிதன் எடுத்தீங்கன்னா நீங்களே எப்படி தீட்சை பண்ணிக்குவீங்க இல்லையா? அப்ப மகர்ஷியாக மாறுவதற்கு இன்னொரு உடல் வேணும். அவர் தான் ஆசிரியர். சரிங்களா? விளங்கியதா? விளங்கியது ஐயா, விளங்கியது. ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த தீட்சை கொடுக்கின்ற ஆசிரியர்களுக்கு சில பொறுப்புகள் அப்படியும் இருக்குது. அதுதான் ஆசிரியர் கடமைகள் வச்சிருக்காங்கல்ல சாமிஜி. அட்லீஸ்ட் முழுமையா நம்ம அந்த தகுதி, ஞானசிரிய தகுதி பெறவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் மன்றத்துல தீட்சை கொடுக்கிற போது, தத்துவம் பேசுற போதாவது கொஞ்சம் சுத்தமா இருந்தா தான் அது தெளிவா வருங்க ஐயா. இப்ப நாங்க கேட்ட கேள்வியின் அடிப்படை எங்க ஐயா, இப்ப சில நேரத்துல இந்த ஆசிரியர் ஆவது, நான் பேராசிரியர் ஆகிறேன் என்று சொல்லி அது ஒரு வியாபாரம் மாதிரி. ஆமா, அதாவது சில பேர் என்னை பேரரசராக்குங்க, துணை பேரரசராக்குங்க, எனக்கு ஞானத்தை விருது கொடுங்க என்றெல்லாம் கேட்கறத நான் பார்த்திருக்கிறேன். அது தானா சேரணும், கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம தகுதி அடைந்தோம் என்றால் அது தானாக சேரும். சரிங்களா? என்னுடைய அனுபவம் நான் யார்கிட்ட எதுவும் கேட்கல. இன்னும் சொல்ல போனா என்னை துணை பேராசிரியர் நியமனம் செய்யற போது நான் சொன்ன கருத்து, நானே இன்னும் ஆசை சீரமைக்கல, எண்ணம் சீரமைக்கல, என்ன போய் ஆசிரியரை போடுறீங்க, நான் எப்படி இன்னொருத்தருக்கு போய் என்ன மாதிரி ஏதோ ஆசிரியமத்தில் பாடம் நடத்த முடியும் அப்படின்னு கேட்டேன். அப்போ எனக்கு பரிந்துரை செய்த பேரரசர் சொன்னாரு, அப்படி பார்த்தா யாருமே யாருக்கும் பயிற்சி நடத்த முடியாது, மகர்ஷி ஒருத்தர் தான் அந்த தகுதி உள்ளவர். ஸோ நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடிய மாணவர்கள் தான் அப்படின்னாரு. அதான் நான் இப்போ ஆரம்பத்திலே சொன்னேன், நானும் ஒரு மாணவன் தான் அப்படின்னு. சரிங்களா ஐயா? ஆமா, நன்றி ஐயா. ஐயா கையெழுத்திங் போடுறது. ஐயா வாழ்க வளமுடன். ஓரளவுக்கு நீங்க இப்ப ஐயா சிவா ஐயாவும் தன் ஐயா கிட்ட அந்த இதெல்லாம் உங்களோட மறுமொழி சொல்லிட்டீங்க. ஆனா எனக்கு இப்ப ஒரு கேள்வி இப்ப நாங்க இந்த தீட்சை கொடுக்க தொடங்கும் போதே இறையர்களும் குருவர்களும் துணை வெளியேற்றும் அவர் தான் எங்களுக்கெல்லாம் நடத்துறார் என்ற உணர்வோட நாங்க செய்யல. நாங்களும் இந்த கில்ட்டி பட வேணுமா, இல்ல என்னால முடியாம போச்சுது இல்லாட்டி அவர் ஃபீல் பண்ண இல்லை அப்படிதாலும் அந்த ஃபீல் வந்தா தான் நம்ம முன்னேற முடியும். இப்போ நானும் மாணவன் தான் சொல்லி நான் சிரிச்சேனே, எதுக்காக? என்னை பார்த்து எனக்கே அவமானமா தான் இருக்குது. பேசுறனே தவிர இந்த அளவுக்கு நான் பக்குவப்பட்டு விட்டேனா அப்படி எனக்குள்ளேயே அந்த கேள்வி வருது இல்ல. அதுக்கு பதில் சொல்ல முடியாம தான் நான் சிரிச்சேன். ஐயா ஐயா நீங்க சொல்லுங்க சந்தோஷமா இருக்கு என்றால் 40 வருஷம் ஐயாக்கு இந்த சந்தேகம் வருதுன்னு சொன்னா, இப்ப நாங்கள் கிட்டடியில வந்த ஆட்களுக்கு எல்லாம் வாரத்திலே தவறு இல்லைன்னு சொல்லி அது ஞானத்தின் அளவுகோல் என்னன்னு தெளிவாகணுங்க ஐயா. ஞானத்தின் அளவுகோல் என்னன்னு தெளிவாகிட்டோம் சொன்னாக்க அந்த இடத்தை நாம் அடைந்திருக்கிறோமா இல்லையா அப்படின்ற கேள்வி வருகின்ற போது அந்த பக்குவத்தை நாம் எட்டவில்லை என்பதுதான் எனக்கு விடையா தெரியுது. ஐயா நம்மை ஒரு ஊடகமாக மட்டுமே கருதினால் போதுமையா? அதேதான் இப்போ உங்களுக்கு வரக்கூடிய பதில் எல்லாம் நான் ஒரு ஊடகமாகத்தான் இருக்கிறேன், அவ்வளவுதான். அதே நேரத்துல இந்த தீட்சை கொடுத்து முடிஞ்ச பிறகு உணர்வு தெரிந்ததான்னு கேட்கிறோம் தானே. அப்ப அவர் அதுக்கு அந்த கேள்வியை கேட்கலாமா, இல்லாட்டி அவர் இல்லாட்டி ஆமன்னு சொன்னா அதுல ஓகே அப்ப அவர் தெரிஞ்சிருக்குன்னு எடுத்துக்கொள்ளாமா, இல்லாட்டி அதை நாங்கள் கிராண்டடா எடுத்துக்கொள்ள கூடாது, அதை இறநிலைக்கே கொடுத்துடணும்? அது ஏன்னா அப்பதான் அவர் கவனிப்பாரு.
இல்லைன்னா ஏதோ தொட்டு கொடுத்தாங்க அப்படின்னு போயிடுவாரு. நாம கேட்கிற போது இங்க உணரணும் அப்படின்றது அவருக்கு புலனறிவுக்கே எட்டும். நான் இங்க தொடர்ந்து தெரியுதுங்களா அப்படின்ற போது புலனறிவு செயல்படும் இல்லையா? அவர் செயல்படுகின்ற போது அப்ப உணவு தெரியுதா அப்படின்னா ஏற்கனவே உள்ளதை விட ஒரு அழுத்தம் இருக்கு அப்படின்றத அவர் உணர்ந்தால் ஆமாங்க அப்படின்னு சொல்லுவார். உணர முடியல, வரல அப்படின்னா இல்லைங்க அப்படிம்பார். சில பேர் வந்திருக்கும் ஆனா உணர முடியாதனால இல்லை அப்படிம்பாங்க. என்ன உணர்வுன்னு பேத தெரியாதனால எனக்கு தெரியல அப்படிம்பாரு. அப்ப உணர்வு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அந்த உணர்வுக்கும் இயல்பாக உள்ள நிலைக்கும் அவரால் பேதம் கணிக்க தெரியலன்னு அர்த்தம். அவருக்கு அறிமுகம் இல்லாதாலே அது என்னன்னு புரியும். அது தொடர்ந்து செய்துவாங்க, சரியா வந்துடும் சொல்ல வேண்டியதான். சரி ஐயா, சரி சரி, நன்றி நன்றி. அதுக்காகத்தான் ஆரம்ப சாதகர்களுக்கு தீட்சை கொடுத்த பிறகு முன் வரிசையில் உட்கார சொல்லி டெய்லி அவருக்கு தச்சு கொடுக்கறது. அப்படி கொடுக்கிற போது அவருக்கு உணர்வு தோன்ற ஆரம்பிச்சு அப்படி அவரும் அந்த இணைகின்ற போது கொஞ்ச நாட்கள்லயே அவருக்கு இதுதான் அந்த அழுத்தம் அப்படின்றத அடையாளம் கண்டுகொள்வார். சரி சரி, ஓகே ஓகே ஓகே. தீட்சை கொடுக்கும் போது புரியாம இருந்தா கூட அடுத்த முறை நீங்க செய்யும் போது ஒரு முறை வச்சிருக்காங்க. ஆமா, சரி சரி சரி. அது மட்டும் இல்லைங்கய்யா, அந்த டச் கொடுக்கறது அந்த பழக்கத்துல என்ன ஆகும்னா, நம்ம பிரபஞ்சத்துல மனசை வைக்கிறோம் இல்லையா, அது தூய்மையான ஆற்றல். அது நமக்குள்ள பாய்ந்துதான் அந்த அன்பருக்கு தீட்சை கொடுக்குது, டச் கொடுக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு நம்முடைய உடலும் நம்முடைய ஜீவாந்தமும் தூய்மையாகும். சில பேர் தீட்சை கொடுக்கறதுக்கும் டச் கொடுக்கறதுக்கும் பயப்படுவாங்க. ஐயோ நமக்கு ஜீவாந்தம் போயிடும் அப்படின்னு எல்லாம் பயப்படுறவங்களையும் பார்த்திருக்கேன். அப்படி கிடையாது. டச் கொடுக்கத்தான் உங்களுக்கு வான்காந்தத்திலிருந்து ஆற்றல் நமக்குள்ளேயே வாங்கக்கூடிய பழக்கம் அதிகமாகும். அந்த பழக்கம் அதிகமாற போது நம்ம பிரபஞ்சத்துடைய நேரம் சொன்னா அந்த தூய்மையான காந்தாற்றல் நம்முடைய கலங்கப்பட்ட காந்தாற்றலை சுத்தப்படுத்திடும். இல்லைங்களா? இப்போ ஒரு அழுக்கான பொருளை டேப் வாட்டர் கிட்ட வைக்கிற போது அந்த அழுக்கு நீங்கி போகுது இல்லையா? அது போல பிரபஞ்சம் என்ற அந்த ரிசர்வாயர்ல இருந்து தூய்மையான காந்தாற்றல் நமக்குள்ள வர்ற போது நம்முடைய ஜீவாந்தத்தில் இருக்கக்கூடிய கலங்கங்கள் தூய்மை பெறும். அதனாலதான் துண்டாற்றி இன்பம் காண்போம். சரிங்களா? சரி சரி. இதெல்லாம் அந்த கருத்துக்களை சரியாக விளங்கி கொள்ளாத காரணத்தினாலதான் ஒரு முனைப்பா தீட்சை கொடுக்குறேன்றதும், இன்னொரு அவநம்பிக்கையில நான் தீட்சை கொடுக்க மாட்டேன், டச் கொடுக்க மாட்டேன்றதும், இதெல்லாம் இந்த கருத்துக்களை தெளிவாக விளங்கி கொள்ளவில்லையே அந்த காரணமே தவிர வேறு காரணம் இல்லை. நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஐயா, ஒரு சின்ன கேள்வி ஐயா. அந்த ராமாயணத்துல இந்த ராவணன் சீதையை சிறைபிடித்தது அவள் மேலுள்ள மோகத்தாலேயோ அல்லது ராமரை பழிவாங்கவன் என்ற சிந்தனையிலோ? அதாவது கதைப்படி அப்படித்தான். ஆனா தத்துவத்தின்படி ஆணவம் ஜீவாத்மாவை சிறைப்படுத்தியிருக்கிறது. இப்ப நம்மை எடுத்துக்கொள்ளுங்களேன். நம்ம யாராவது குறைத்து பேசினா எனக்கு பிடிக்குமா? இப்ப என்ன யாராவது என்னத்த பேசினார் அவர் அப்படின்னா நான் வருத்தப்படுவேன். யாராவது சூப்பரா பேசணுங்க ஐயா அப்படின்னா நான் சந்தோஷப்படுவேன். அப்போ என்னுடைய ஆணவம் இருக்கா இல்லையா? அப்போ ஆணவம் தானே சுகம் காணும், வருத்தப்படும். அப்போ ஆத்மா சுதந்திரமானது என்றாலும் ஆத்மா ஆணவத்திற்கு அடிமையாக இருப்பதனால பெறக்கூடிய புகழ்ச்சி தாழ்ச்சியிலே மனம் சுகப்படவோ வருத்தப்படவோ செய்கிறது. அப்போ மனித வாழ்க்கையே ஆணவத்திற்கு அடிமைப்பட்ட ஆத்மாதான், ராவணனுக்கு அடிமைப்பட்ட சீதைதான்.
மற்ற ஐயா இதுல கதையின்படி அந்த கதையின்படி ராவணனுடைய சகோதரி அவருடைய பெயர் சூர்பனகை ஐயா. ஆமா, சூர்பனகை. சூர்பனகை ராமர் மேல மோகம் கொண்டதாகவும், ஆமா ஆமா, அதுல கோபம் வந்து லக்ஷ்மணன் வந்து அவன் மூக்கை வளர்த்து விட்டதாகவும் அப்படி ஒரு கதை இருக்குது. அப்ப அதால பழி வாங்குறதுக்காக இவர் சிறை பிடித்த மாதிரி அப்படி ஒரு அது சரியா ஐயா? அந்த கதை சரியா? ஆமா, சரிதான். ரைட். அப்ப அதாவது தங்கையினுடைய அவமானத்தை தீர்ப்பதற்காக ராமனுக்கு மனைவி கவர்ந்து விட்டால் அவனுக்கு அவமானமாகும், மனைவி காப்பாற்ற முடியாதவன் என்ற அவமானமாகும் என்பதனால மனைவி கவர்ந்ததாக அங்க கதையில பேசப்படும். இதுக்குள்ள அற்புதமான தத்துவம் இருக்கு. அது இன்னொரு நாள் பார்ப்போம். ஆமாய்யா ஆமாய்யா. நான் கேட்டேன் சிலர் வந்து ராவணனை கூடாது அந்த அவன் வந்து அவன் மேல மோகம் கொண்டுதான் அப்படி கொண்டு போன மாதிரி அப்படியும் ஒரு ஆமா, மோகம்தான். ஏன்னா அவனுக்கு வந்து ஆசைகள் உண்டு. சரியா அப்படின்றது மோகம் என்பது ஆசைதான். அது மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை மூணுமே இருக்கும். சரிங்களா ஐயா? அந்த சீதையை சிறையெடுக்கக்கூடிய காட்சி மிக அற்புதமான ஒரு காட்சி. அது நிறைய தத்துவம் இருக்கு. அது கொஞ்ச நேரமாகும், இன்னொரு வகுப்புல பார்ப்போம். நன்றிகள். நாங்கள் இத்துடன் இன்றைய கேள்வி பதில் பகுதி நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் குருவின் குரல் பாகம் 6 இந்த சிறப்பான சிந்தனை உரையை தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா, உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அதர்தம் அன்பு குடும்பம், வேதாத்திரிய தொண்டு,